அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆண்டவராகிய தேவன் தாமே இந்த மகிமையான மாலை வேளையிலே परमेश्वर यहोवा इस शाम के समय पर யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. आप सभी को आशीर्वाद करेगा। அவர் கிருபையும் சமாதானத்தின் தேவன் பெருக பண்ணுவாராக. उसका अनुग्रह और शांति आप में बढ़ाए रखेगा। அல்லேலூயா. हालेलुया। மார்க்கின சுவிசேஷ புத்தகம் मरकुस लिखी सुसमाचार के पुस्तक 7ஆம் அதிகாரம் उसका 7वां अध्याय 20 முதல் 23 முடிய வாசிக்கலாம். 20 से लेकर 33 तक पढ़ेंगे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, मसीह के प्यारे लोग, வாசிக்கப்பட்ட வேத பகுதி நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. जो हमने पढ़ा है इस वचन हम अच्छी तरह से जानते हैं। ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், परमेश्वर यहोवा कहता है, மனுஷனுக்குள்ளே இருந்து जो मनुष्य के भीतर में से புறப்பட்டு வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். जो भीतर से निकलती है वही मनुष्य को अशुद्ध करती है। நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியம், हमें जो अशुद्ध करने वाली बातें, நம்மை கரைப்படுத்துகிற காரியம், हमें जो दोष लगाने वाली बातें, வெளியே இருந்து வரவில்லை, ये बाहर से नहीं आता है உங்கள் இருதயத்திலிருந்தே வருகிறது. परंतु हमारे मन से ही आता है। அப்ப என்ன என்ன வந்து நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்துகிறது, தீட்டுப்படுத்துகிறது किस किस बातें हमारे अंदर आकर हमें बुरी करती है और अशुद्ध करती है என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த மார்க்கு புத்தகம் 20 23 வரை, ரோத்திரம் 7ஆம் அதிகாரம் 20 23 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए इस बातों को मरकुस रीति सुसमाचार ने 7वां अध्याय से 20 से लेकर 33 तक लिखा गया हुआ है। இதிலே ஏறக்குறைய ஒரு 13 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. इसमें लगभग 13 बातों को लिखा गया है। இந்த 13 காரியங்களும் ये 13 बातों भी நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு ये हमारे मन से निकलकर நம்மை ये தீட்டுப்படுத்துகிறது, हमें अशुद्ध करती है, நம்முடைய ஜீவத்தை கெடுத்து போடுகிறது, हमारे जीवन को बिगाड़ देती है, நம்முடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்துகிறது. और हमारी जीवन को गंदगी में बदल देती है। ஆகையினாலே இந்த நாட்களிலே इसीलिए इस दिनों இந்த में 13 காரியங்களிலே ஒரு காரியத்தை மட்டும் நாம் சிந்திக்கலாம். इस 13 बातों में से हम एक बातों में ध्यान करेंगे। இதிலே 22வது வசனத்திலே इसमें जो 22 के वचनों में அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, इसमें जो लिखा गया है, களவுகளும் பொருளாசைகளும். जो धन लोभी और दुष्टता, பொருள் ஆசையை பற்றி நாம் இந்த வேளையிலே சிந்திக்கலாம். जो वस्तु लोभी के बारे में आप आज के दिन ध्यान करेंगे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஒவ்வொரு மனிதனுக்கும் अनेक ஆசைகள் உண்டு. हर एक व्यक्तियों को बहुत सारी इच्छा होती है। பரிசுத்த பவுலுக்கு ஒரு ஆசை இருந்தது, प्रेरित पौलुस के अंदर भी एक इच्छा थी, ஆபிரகாமுக்கு ஒரு ஆசை இருந்தது, अब्राहम के अंदर भी एक इच्छा थी। ஒவ்வொரு மனிதனுக்கும் சில ஆசைகள் இருந்தது. हर एक व्यक्तियों के अंदर एक एक इच्छा थी। அதுபோல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் சில
ஆசைகள் இருக்கிறது. इसी प्रकार हम जो इस संसार में जी रहे हैं हमारे अंदर भी कुछ आशा है. அந்த ஆசைகளிலே பொருளாசை நமக்கு மிகவும் அதிகமாய் காணப்படுகிறது. परंतु उसमें से जो धन लोभी है हमारे अंदर बहुत ही इच्छा बड़ा है. நாம் நினைப்பதற்கும் அதிகமாக எல்லாம் எனக்கு இது வேண்டும் என்று நாம் நினைக்கிற ஒரு காரியம். हम सोचने से भी विचार करने से भी अधिक हमें चाहिए कर हम चाहते हैं. இந்த பொருளாசை குறித்து ये जो धन लोभी के बारे में பரிசுத்த சங்கீதக்காரன் எழுதுகிற போதோ भजनकार इस प्रकार से लिखता है 119ஆம் சங்கீதத்திலே 119वां अध्याय में 36வது வசனத்தை வாசிப்போமானால் अगर उसमें 36वां वचन पढ़ते समय அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறார், भजनकार इस प्रकार कहता என் है இருதயம் பொருளாசையை சாராமல் मेरे मन को लोभ की ओर नहीं உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். अपनी चितौनियों ऊपर पे फेर दे. அப்போ சங்கீதக்காரருடைய வாழ்க்கையிலே जो भजनकार के जीवन में எந்த சூழ்நிலையிலும் भले कोई भी परिस्थिति में என் இருதயம் பொருளாசை சார்ந்து விடக்கூடாது. मेरा मन लोभ की ओर न फिरे. ஏனென்றால் இந்த பொருளாசை என் வாழ்க்கையில் இருக்குமானால் अगर ये धन लोभ अगर हमारे जीवन में होगा அது तो என் வாழ்க்கை என்ன செய்கிறது? वो हमारे जीवन को क्या कर देता है? சொல்லுங்க. बताइए. தீட்டுப்படுத்துகிறது, अशुद्ध कर देता है. என்னை கரைப்படுத்துகிறது, वो हमें अशुद्ध गंदबुरी बना देता என்னை है. அசிங்கப்படுத்துகிறது. वो मेरे से गंदगी ले आती है. என் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று நான் வாழ்க்கையில இழந்து போகிறவனாய் காணப்பட்டு இருக்கிறேன். कुछ ना कुछ हमारे जीवन में हम खोए हुए परिस्थिति में रहते ஆகையினாலே हैं. சங்கீதக்காரன் इसलिए भजनकार என் இருதயம் எதை சார்ந்திருந்தாலும் பரவாயில்ல, भले मेरा मन किसी और पे फेर दे भी இந்த ठीक है, பொருளாசை மட்டும் என் இருதயம் சார்ந்து விடக்கூடாது. परंतु इस धन लोभी में मेरे मन न फिरना है. தன் இருதயத்தில் அவர் கவனமாயிருந்தார். वो अपने मन में बड़े सावधान से தன் रहा. இருதயத்தின் மேலே கண்ணோக்கமாயிருந்தார். अपने मन में बड़े लक्ष्य रहा. எந்த சூழ்நிலையிலும் भले कोई भी परिस्थिति हो, பசி வந்தாலும், भले भूख आए, பிரச்சனை भले வந்தாலும், समस्या आए, தேவைகள் வந்தாலும், अगर जरूरत आए, குறைபாடுகள் भले வந்தாலும், कमियां आए, எல்லா சூழ்நிலையிலும் हर एक परिस्थिति में என் भी இருதயம் मेरा मन எந்த ஒரு பொருளாசை மேலே சார்ந்து விடக்கூடாது. किसी और के धन लोभ में नहीं फिरना है. உம்முடைய சாட்சிகளை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். अपनी चितौनियों की ओर फेर दे. உம்முடைய சாட்சிகளில் நான் பிரியப்பட आपकी வேண்டும் गवाही की ओर मुझे प्रीति रखना है. என்று சங்கீதக்காரன் தன்னுடைய இருதயத்தின் மேல் கவனமாயிருந்தார். ऐसे भजनकार अपने मन में बहुत ही सावधान से रहा. வேதத்திலே अनेक பரிசுத்தவான்கள் பெயர் பெற்றவர்கள் जो पवित्र शास्त्र में जो अनेक भक्त लोग हैं, இந்த இருதயத்தை பொருளாசை மேலே அவர் சாய்ந்து போனபடியினாலே अगर बहुत लोग अपने मन इस धन लोभी की ओर फेर लिए, इसीलिए अनेகர் வாழ்க்கை சோர்ந்து போனார்கள், சோரம் போனார்கள். बहुत लोगों के जीवन उदास हो गए और उदास में रह गए. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. பொருளாசையினாலே अनेक தேவ மனிதர்கள் சோரம் போய் விட்டார்கள். आज इस धन लोभी के कारण बहुत पवित्र लोग उदास हो இந்த गए. பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி பார்க்கிறோம். इस बिलेयाम भविष्यद्वक्ता के बारे में हम देखते அந்த हैं. பிலேயாம் தீர்க்கதரிசி ये बिलेयाम भविष्यद्वक्ता பாலாக் ராஜாவின் பொருளாசையினாலே ये पालाक राजा के धन लोभी के कारण அந்த பாலாக் ராஜாவுடைய உடைமைகளை சோதரம் தங்கத்தையும் பொருளையும் வஸ்திரத்தையும் பார்த்த உடனே जब पालाक राजा के उसके सोने चांदी और उसके वस्त्र को देखकर அவைகள் மேலே இந்த பிலேயாமுக்கு ஆசை வந்து விட்டது. उसके ऊपर बिलेयाम को इच्छा हो गई, பொருளாசை வந்து விட்டது. धन लोभी हो गया. ஆகையினாலதான் इसीलिए அவன் சோரம் போனவனாய் காணப்பட்டு இருக்கிறான். परंतु उदास होकर उसके पीछे हो गया. என்னாகும் 22ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 40 முடி வாசித்து பார்த்துக் கொள்ளலாம். गिनती के पुस्तक में 22वां अध्याय में हम पढ़ सकते हैं. அதே போலதான் उसी प्रकार சோத்திரம் யோசுவாவின் புஸ்தகத்திலே योशुआ के पुस्तक में 7ஆம் அதிகாரத்திலே 7वां अध्याय में நீங்கள் 3 முதல் வசனங்களை வாசித்து பார்க்கிற போதோ अगर तीसरे वचन से अगर तुम आगे पढ़ते रहोगे, இஸ்ரவேலின் சேனைகளில் யுத்த வீரனாயிருந்த ஆகான் जो इजराइल के युद्ध का वीर था ये आखान பாபிலோனுடைய வஸ்திரங்களை பார்த்து ये बैबीलोन के वस्त्र को देखकर, பாபிலோனுடைய பொருட்களை பார்த்து बैबीलोनों के वस्त्रों को देखकर அதன் மேல் அவன் ஆசை வைத்து उसके ऊपर वो इच्छा रखकर அதை கொண்டு போய் தன் கூடாரத்திலே மறைத்து வைத்தான். उसने अपने तंबू पर उसे छिपा कर रखा. இந்த பொருள் ஆசை வந்ததனால ये धन लोभी आने के कारण ஆகான் வாழ்க்கை சோரம் போனதாய் ये காணப்படுகிறது. आखान का जीवन पूरी तरह से
नष्ट हो गया, அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டவனாய் उस पर காணப்படுகிறான். पथराव कर कर मारा गया। அதே போலதான் उसी प्रकार தன் தகப்பனோடு வாழ்ந்திருந்த ஒரு இளைய மகன் जो अपने पिता के साथ रिया हुआ एक उड़ाव அவன் पुत्र, பொருள் ஆசையினாலே और उसके धन लोभी के कारण தகப்பனை விட்டு பிரிந்து போனான். अपने पिता से वो अलग हो गया, அவன் சோரம் போனவனாய் இருக்கிறான். परंतु वो पापों में पड़ा हुआ व्यक्ति था। அவன் உறவை விட்டு விலகி போனவனாய் वो இருக்கிறான். रिश्ता से दूर होकर हट गया था। சோத்திரம், பன்மடங்கு வரங்களை பெற்று வாழ்ந்திருக்கக்கூடிய கேயாசி जो बहुत ही वरदान पाने वाला था, जो केयासी, நாகமானுடைய கையில் இருந்தே பொருள்களை பார்த்து ஆசைப்பட்டு जो नामान के हाथ में जो वस्तु था उस पर लालच कर कर என்று ராஜாக்கள் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்துக் கொள்கிற दूसरे போது राजाओं के पुस्तक उसके 5वें अध्याय में हम पढ़ सकते இந்த हैं। நாகமானுடைய உடைமைகளை கண்டு नामान के जो वस्तुओं को देखकर அந்த பொருள் மேல் ஆசைப்பட்டு उस वस्तुओं पर उसने लालच அவன் रखकर சோரம் போனவனாய் இருக்கிறான். वो भी पाप में पड़ गया। இப்படி வேதத்திலே इस प्रकार हम शास्त्र இந்த में பொருளாசை வந்ததனால इस धन लोभी आने के कारण தேவன் அவர்களை பயன்படுத்த முடியவில்லை. परमेश्वर उनको उपयोग नहीं कर पाया, தேவன் அவர்களை பிரயோஜனப்படுத்த முடியவில்லை. परमेश्वर उनको उपयोग नहीं कर पाया। எலிசாவின் அபிஷேகத்தை பற்றி பயன்படக்கூடிய கேயாசி जो एलिशा का अभिषेक पाकर जो उपयोग होने वाला था இந்த केयासी, பொருளாசையினால इस धन लोभी के कारण தேவன் அவனை பயன்படுத்த முடியவில்லை. परमेश्वर उसे उपयोग नहीं कर पाया, தேவன் அவனை உயர்த்த முடியவில்லை. परमेश्वर उसको ऊंचा नहीं कर पाया, தேவன் அவன் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியவில்லை. परमेश्वर उसके जीवन में क्रिया नहीं कर पाया। அதே போலதான் பிலியாமுடைய வாழ்க்கையிலே उसी प्रकार बिलाम के जीवन में தேவன் भी தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு परमेश्वर उसे लगातार उपयोग करने இந்த के लिए பொருளாசையான தடை விதித்து பயன்படுத்த एक முடியவில்லை. धन लोभी के कारण उसे उपयोग नहीं कर पाया। அதே போலதான் அனனியா சப்பரா, उसी प्रकार अनन्या और सफीरा, அதே போலதான் ஆகான் வாழ்க்கையிலே उसी प्रकार आखान का जीवन, எந்த எந்த மனிதர் வாழ்க்கையிலே பொருளாசை வந்ததோ जिस जिस मनुष्य के अंदर धन लोभी आया, அந்த பொருளாசையினாலே தேவன் அவர்கள் உபயோகப்படுத்த முடியவில்லை. इस धन लोभी के कारण परमेश्वर उन्हें उपयोग नहीं कर पाया। ஏன் பொருளாசை என்ன செய்து விட்டது? क्यों धन लोभी क्या कर पाया? வாழ்க்கையை जीवन को என்ன விட்டது? क्या कर தீட்டுப்படுத்தி पाया? விட்டது. अशुद्ध कर दिया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்த வேண்டும் என்றால் अगर परमेश्वर किसी व्यक्ति को उपयोग करना हो तो அறிவாளிகளை தேவன் தேடவில்லை, अधिकारियों को परमेश्वर ने ढूंढा नहीं, ஞானிகளை தேவன் தேடவில்லை, ज्ञानियों को परमेश्वर ढूंढा नहीं, படித்தவனை தேவன் தேடவில்லை, पढ़े लिखों को परमेश्वर ढूंढा नहीं, பணக்காரனை தேவன் தேடவில்லை. धनवानों को परमेश्वर ढूंढा नहीं। தேவன் யாரை தேடுகிறார்? परमेश्वर किसको ढूंढता है? சொல்லுங்க. बोलिए। பொருளாசை வெறுத்தவனை. जो धन लोभी को नफरत किए हुए लोगों அப்போ को। பழைய ஏற்பாட்டு சபையை கவனிக்கிற போதோ अगर पुराने नियम की कलीसिया को तुम देखते समय, அங்கே நான் வேதத்திலே अगर பார்ப்போமானால் वहाँ शास्त्र में पढ़ते समय, யாத்ராகும் புஸ்தகத்திலே अगर गिनतियों की पुस्तक में, மோசேயின் நாட்களிலே निर्गमन की पुस्तक में, मोसे के जीवन में தேவன் பயன்படுத்தின காரியத்தை பார்ப்போமானால் परमेश्वर ने उपयोग किया हुए बातों को अगर हम देखेंगे तो யாத்ராகும் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் निर्गमन की पुस्तक उसके 18वां अध्याय में 21வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போதோ अगर 21वां वचन में अगर हम पढ़ते समय, தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்த வேண்டும், अगर परमेश्वर ने किसी व्यक्ति को उपयोग करना है, தேவன் ஒரு மனுஷனை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் अगर परमेश्वर किसी व्यक्ति को उपयोग करना हो तो அப்போ தேவன் சொல்லுகிற காரியங்கள் என்ன? परमेश्वर कहने वाली बातें क्या है? வாசிக்கலாம். हम पढ़ेंगे। பொருளாசை வெறுக்கருளுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதியாகவும் 100 பேருக்கு அதிபதியாகவும் 50 பேருக்கு அதிபதியாகவும் 10 பேருக்கு அதிபதியாகவும் ஏற்படுத்து.
அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा அப்போ हो। தேவன் தேவ மனுஷனுக்கு சொல்லி கொடுக்கிறார். परमेश्वर परमेश्वर के भक्तों को कहता है, அப்போ ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு தேவன் பயன்படுத்த வேண்டும் என்றால், किसी व्यक्ति को परमेश्वर चुनकर अगर उसको उपयोग करना हो तो ஸ்தோத்திரம், அந்த நல்ல திறமையுள்ளவர்களை அறிவாளிகளை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. अच्छा सामर्थ्य अच्छा ज्ञानी को परमेश्वर ने नहीं चुना। ஸ்தோத்திரம், பொருளாசை இருக்கிறவனை தெரிந்து கொண்டு जो धन लोभी से घृणा करता है उनको परमेश्वर அவனை चुनकर 1000 பேருக்கு அதிபதியாகவும் उसको हजारों पर अधिकारी बनाकर 100 பேருக்கு அதிபதியாகவும் उसके ऊपर 100 को अधिकारी बनाकर 50 பேருக்கு அதிபதியாகவும் 50 पर उन्हें प्रधान बनाकर 10 பேருக்கு அதிபதியாகவும் 10 पर प्रधान बनाकर தேவன் அவர்கள் ஏற்படுத்தி பழைய ஏற்பாட்டு சபையிலே தேவன் பயன்படுத்தினார். परमेश्वर उन्हें नियुक्त कर कर पुराने कलीसिया में परमेश्वर ने नियुक्त किया है। அப்போ இந்த நாட்களிலே इसलिए इन दिनों में தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டும். परमेश्वर अगर हमें उपयोग करना है, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். परमेश्वर हमें आशीर्वाद करना है, தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். परमेश्वर हमारे परिवार को आशीर्वाद करना है, தேவன் நம் குடும்பங்கள் மேல் கர்த்தருடைய கிருபை இறங்கி வர வேண்டும். हमारे परिवार पर परमेश्वर के अनुग्रह उतर आना है। அப்போ தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். इसलिए हर एक दिन परमेश्वर हमें उपयोग करते ही रहना அப்போ है। தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? परमेश्वर हमसे क्या चाहत रखता है? இவன் பொருளாசை வெறுக்கிறவனாய் இருக்கிறேனா? ये धन लोभी को क्या घृणा करता है? பொருளாசை யார் வெறுக்கிறார்களோ, जो धन लोभी से घृणा करते हैं, பொருளாசை யார் வெறுத்து வாழ்கிறார்களோ, जो धन लोभी से घृणा करके जीवन बिताते அவர்களை हैं, தேவன் பயன்படுத்துகிறார். उनको परमेश्वर उपयोग करता है। இயேசுவினிடத்திலே यीशु के पास அநேக வாலிபர்கள் வந்தார்கள். बहुत जवान लोग आए थे। அவர் ஐஸ்வர்யவான்களாய் இருந்தபடியினாலே, वो लोग बड़े धनवान थे, इसीलिए அதான் உம்மை நான் பின்பற்ற வர விரும்புகிறேன், मैं आपका पीछा करना चाहता அந்த हूँ, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், हम अनंत जीवन पाना चाहते हैं। அப்ப என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். तो उसने कहा मेरा पीछा करो, இந்த கற்பனைகளை கைக்கொள்ளு என்று சொன்னார். मेरे सारे आज्ञाओं का पालन करो। இதெல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டு வந்து उन्होंने இருக்கிறேன். कहा हम बचपन से इसकी पालन करते அப்போ हैं। ஒன்று செய் என்று சொன்னார். तब उन्होंने कहा एक बात करो, உனக்கு நான் எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்தை கொடுத்து விடான்னு तुम्हारे சொன்னார். पास जो भी धन है सब कुछ बेचकर कंगालों को அவன் दे दो। செல்வந்தனா இருந்தபடியினாலே, परंतु वो मन नहीं था, इसीलिए பொருளாசை உள்ளவனா वो இருந்தபடியினாலே धन लोभी था, इसीलिए அதை அவனாலே வெறுத்து விட்டு வர முடியவில்லை. उससे वो घृणा करके नहीं आ पाया। அதே போலதான் उसी இந்த प्रकार பொருளாசையினாலே ये धन लोभी के कारण அநேகர் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். बहुत लोग आशीर्वाद खो गए हैं। அநேகரை தேவன் பயன்படுத்தவில்லை. बहुत लोगों को परमेश्वर ने उपयोग नहीं किया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே इसीलिए हमारे जीवन ஒரு में பொருள் தேவை, हमें वस्तु की जरूरत அது है, மேல் நமக்கு ஆசை வரக்கூடாது. उसके ऊपर इच्छा नहीं होना है। வஸ்திரங்கள் தேவை, हमें वस्त्र की जरूरत அது மேல் है, ஆசை வரக்கூடாது. उस पर आशा नहीं होना है। பணம் தேவை, हमें वरदान அது चाहिए, மேல் ஆசை வரக்கூடாது. उस पर हमें इच्छा नहीं होना நமக்கு है। வீட்டுக்கு தேவையான பொருள் தேவை, हमारे घर के लिए जरूरत அது की மேல் वस्तु நமக்கு चाहिए, ஆசை வரக்கூடாது. उस पर हमें इच्छा नहीं होना है। அந்த ஆசைதான் इस लालच के कारण நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन पर நம்மை கரைப்படுத்துகிறது, वो हमें अशुद्ध करती है, ரட்சிப்பை கரைப்படுத்துகிறது, उद्धार को अशुद्ध करती है, விசுவாசத்தை विश्वास கரைப்படுத்துகிறது, को अशुद्ध करती है, பரிசுத்தத்தை கரைப்படுத்துகிறது, पवित्रता को अशुद्ध करती है, அழைப்பை கரைப்படுத்துகிறது, हमारे जीवन को गंदगी करती அழைப்பை है, அழைப்பை हमारे கரைப்படுத்துகிறது, बुलावट को घृणा करता है, தரிசனத்தை கரைப்படுத்துகிறது, दर्शन को अशुद्ध करता है, தேவ சித்தத்தை கரைப்படுத்துகிறது. परमेश्वर के मकसद को இந்த अशुद्ध करता பொருளாசை है। வந்தவுடனே धन लोभी आने के कारण விசுவாசத்தை வாழ முடியவில்லை, विश्वास के अनुसार जी नहीं पा விசுவாச रहे हैं, வாழ்க்கை ஜீவிக்க முடியவில்லை. विश्वास के अनुसार हम जी नहीं पा இந்த रहे हैं। பொருளாசை வந்தவுடனே इस धन लोभी आने के தேவ कारण சித்தத்தை செய்ய முடியவில்லை. परमेश्वर का मकसद हम पूरा नहीं இந்த कर पा பொருளாசை रहे हैं। வந்தவுடனே इस धन लोभी आने के कारण ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியவில்லை. हमारे आत्मिक जीवन हम नहीं जी पा பொருளாசை रहे வந்தவுடனே हैं। इस धन लोभी आने के कारण வேறுபட்ட வாழ்க்கை வாழ முடியவில்லை. अलगपन का जीवन नहीं बिता पा இப்படி रहे हैं। பல அனுபவங்கள் வாழ்க்கையில காணப்பட்டு ऐसे बहुत प्रकार के अनुभव हमारे जीवन அவர்களை में होकर தீட்டுப்படுத்துகிறது. उन्हें अशुद्ध कर देती है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। பரிசுத்த பவுலை தேவன் சந்தித்த போது जब पवित्र प्रेरित पौलुस को परमेश्वर ने मिला சவுலாக மாறின பின்பு और जब साउल था, அப்போ சவுல் எடுத்த ஒரு காரியம், साउल ने क्या काम किया? நான் கிறிஸ்துவின் சாயலை அறிந்து கொள்வதற்கு, मैं मसीह और मसीह के स्वरूप को धारण करने के लिए, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு, मसीह को बुलावट करने के लिए, அந்த உயிர்த்தெழுந்த சாயலை பெற்றுக் கொள்வதற்கு परमेश्वर के जीवित है उसे पाने எனக்கு के लिए லாபம்
லாபமாக இருந்தவை எவைகளோ मुझे जो भी लाभ है, எனக்கு அனுகூலமான இந்த காரியம் எதுவோ जो मेरे सारे साधारण அவை कार्य है, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன், குப்பை என்று விட்டு விட்டேன். उसे सारे मैंने नष्ट और कूड़ा समझा। அப்ப தனக்கு இருந்த எல்லா ஆசைகளையும், हमारे अंदर जो भी इच्छा थी, தனக்கு இருந்த எல்லா उसके பொருளாசைகளையும், जो भी धन वस्तु थे, அதான் எனக்கு லாபமா தரக்கூடிய காரியங்கள் எதுவோ, जो भी मेरे फायदे थे सारे बातों को, எனக்கு அனுகூலமான காரியங்கள் இருந்தது எதுவோ, जो भी मेरे लायक थे सारे बातों को, அத்தனை ஆசைகளையும் उतने इच्छाओं நான் को குப்பை என்று தள்ளிவிட்டேன். मैंने कूड़ा कर फेंक दिया, நான் அழுக்கான கந்தை என்று தள்ளிவிட்டேன். एक गंदगी के कपड़े के समान फेंक दिया। அப்படி அந்த பொருளாசை मैंने விருத்தபடியினாலதான் धनलोभी नफरत किया அந்த इसीलिए। பரிசுத்த பவுல் சொல்றாரு, इसलिए प्रेरित पौलुस நான் कहता நல்ல है, போராட்டத்தை मैंने போராடினேன், अच्छा कुश्ती लड़ा, ஓட்டத்தை ஓடி मैंने முடித்தேன், अपना दौड़ पूरा किया, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், विश्वास की रक्षा किया, எனக்காய் வைக்கப்பட்ட கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன். जो मेरे लिए रखा हुआ मुकुट को मैंने पा लिया। ஆகினால் இந்த மகிமையான வேளையிலே इसलिए महिमाई काम சோத்திரம், समय पर தீட்டுள்ளது தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. परमेश्वर के राज्य को स्वतंत्र नहीं कर पाएंगे। அந்த தேவராஜ்யம் தீட்டு உள்ளதல்ல, परमेश्वर का राज्य अशुद्ध की बातें नहीं தீட்டுள்ளது है, அருவருப்பானது தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை. अशुद्ध बातें और बुरी बातें परमेश्वर के सम्मुख में प्रवेश नहीं होगा। கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போகிறேன்னா जो प्रभु भोज में हम भाग लेने वाले हैं, சோத்திரம், உன் வாழ்க்கையில ஜீவித்திலே தீட்டு வரக்கூடாது. हमारे जीवन में जिंदगी में अशुद्ध नहीं होना है। ஆகினால வேற எந்த காரியத்தை செய்து தீட்டு நினைக்கிறோம். इसलिए हम दूसरे बातों को अशुद्ध समझते हैं। சோத்திரம், நான் திருடவில்லை, हम चोरी नहीं किए, நான் மற்ற காரியம் செய்யவில்லை, हमने दूसरे कुछ बातें नहीं அநியாயம் किया, செய்யவில்லை, हमने अन्याय नहीं किया, வேற எதுவும் பண்ணவில்லை. और कुछ नहीं किया। ஆனால் என் வாழ்க்கையிலே फिर भी मेरे जीवन இதனால் என் में வாழ்க்கை சுத்தமா இருக்கு நினைத்துக் கொள்ளலாம். क्यों मेरे जीवन में शुद्ध नहीं है? ஆனால் வேதம் சொல்லுகிறது, परंतु पवित्र शास्त्र कहता பொருளாசை है, என்றைக்கு எனக்குள்ளே வந்ததோ, जब धन लोभी मेरे अंदर आया, பொருளாசை என்றைக்கு என் குடும்பத்துக்குள்ள வந்ததோ, जब धन लोभी मेरे परिवार में आया, பொருளாசை என்றைக்கு என்னுடைய வியாபாரத்துக்குள்ள வந்ததோ, जब धन लोभी मेरे व्यापार में आया, பொருளாசை என்றைக்கு என் பிள்ளைக்குள்ள வந்ததோ, जब धन लोभी मेरे बच्चों के अंदर आया, பொருளாசை என்றைக்கு என் வாழ்க்கையில வந்ததோ, जब धन लोभी मेरे जीवन में அன்றைக்கே आया, நான் தீட்டுப்பட்டாய் उस விட்டது, दिन ही मैं अशुद्ध हो गया हूँ, அன்றைக்கே நான் கரை படிந்து விட்டது. उस दिन ही मैं बुरा बन गया ஆகினால் हूँ। நம்முடைய எந்த விதத்திலும் इसलिए किसी भी प्रकार எந்த से சூழ்நிலையிலும் मैंने कोई भी परिस्थिति பொருள் में ஆசையினால் என் வாழ்க்கை தீட்டுப்படக்கூடாது. धन लोभी के कारण हमारे जीवन अशुद्ध नहीं होना அப்படி है। தீட்டுப்பட்ட வாழ்க்கை ये अशुद्ध बना हुआ जीवन கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு தகுதியற்ற வாழ்க்கை. प्रभु भोज में वो भाग लेने का योग्य नहीं होगा। அது மட்டுமல்ல, தேவ ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு தகுதியற்ற ये வாழ்க்கை. सिर्फ नहीं, परमेश्वर के राज्य में भी नहीं प्रवेश कर पाएंगे। இந்த மகிமையான வேளையிலே इस महिमा भरे हुए समय இந்த पर பொருளாசையுடைய தன்மை என்ன, ये धन लोभी का वस्तु का महत्व क्या है? இந்த பொருளாசை என்ன செய்யும், ये धन लोभी क्या करता है? இந்த பொருளாசை மேற்கொள்ள என்ன ये பண்ணலாம் धन लोभी पर प्रबल होने के लिए क्या करना என்பதை है? ஓரிரு வசனத்தை हम एक दो वचनों को நாம சொல்லி हम கொஞ்ச बताकर நேரம் ஜெபிக்கலாம். थोड़े समय के लिए हम प्रार्थना இந்த करेंगे। பொருளாசை தன்மைகள் என்ன, ये धन लोभी का समझ क्या है? இந்த பொருளாசை என்ன செய்யும். ये धन लोभी क्या करेगा? சோத்திரம், 1 சாமுவேல் புஸ்தகம் पहले सामुएल के पुस्तक 8ஆம் அதிகாரம் उसका 8वां अध्याय 3வது வசனத்தை अगर வாசிப்போமானால், तीसरा वचन अगर हम पढ़ेंगे तो அல்லேலூயா. हालेलुया। சாமுவேலின் பிள்ளைகள் जो सामुएल के बच्चे थे சோத்திரம், அவர்கள் தேவனுடைய வழியிலே நடவாமல் वो परमेश्वर के मार्ग में न चलते அவர் हुए பொருளாசை சார்ந்தார்கள். वो धन लोभी में हुए, பொருளாசை சார்ந்து धन लोभी में आकर என்ன செய்தார்களாம், क्या किए उन्होंने? நியாயத்தை புரட்டினார்கள். न्याय को बिगाड़ते थे। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा இந்த हो। பொருளாசை ये धन लोभी அது நமக்கு சாதாரணமா தெரிகிறது. ये हमारे जीवन के लिए बहुत ही साधारण இந்த लगता பொருளாசை है। எனக்குள்ள இருக்குமானால் अगर ये धन लोभी मेरे अंदर होगा அது என்னை தீட்டுப்படுத்தும். वो मुझे अशुद्ध करेगा। அது மட்டுமல்ல, केवल इतना ही नहीं, இந்த ஆசை என்ன செய்யுமா, ये आशा क्या करेगा? அது நியாயத்தை புரட்டி போட்டு விடும். और न्याय को बिगाड़ देगा।
சோத்திரம் நியாயத்தை புரட்டி போட்டுவிடும். न्याय को बिगाड़ देता है। அதாவது इसका मतलब வசனத்தின்படி வாழ முடியாது, वचन के अनुसार हम नहीं जी पाएंगे। சத்தியத்தை புரட்டி போட்டுவிடும், सच्चाई को बिगाड़ देगा, உபதேசத்தை புரட்டி போட்டுவிடும், उपदेश को बिगाड़ देगा, ஆவிக்குரிய வாழ்க்கை புரட்டி போட்டுவிடும், आत्मिक जीवन को बिगाड़ देगा, எல்லாவற்றையும் புரட்டி போட்டுவிடும். सारे बातों को बिगाड़ देगा। இப்படிதான் வாழலாமே, क्या इस प्रकार हम जी सकते हैं? இப்படிதான் ஜீவிக்கலாமே, इस प्रकार तो हम जीवन बिता सकते हैं। இப்படிதான் உடுத்தலாமே, ऐसे से हम पहन सकते हैं, இப்படிதான் ஆராதிக்கலாமே, ऐसे से हम आराधना कर सकते हैं, இப்படிதான் இதை செய்யலாமே ऐसे से बातें हम कर सकते हैं। என்று ऐसा வசனத்தையும் ஒழுங்குமுறையில் புரட்டி போட்டுவிடும். वचन और नियमों को बिगाड़ देगा। ஆகையினால தான் சாமுவேலுடைய பிள்ளைகளின் நாட்களிலே इसीलिए सामुएल के बच्चों के दिनों में அவர்கள் தேவனுடைய வழியிலே वो நடக்கவில்லை, परमेश्वर के मार्गों में नहीं चले, தன் பிதாக்கள் வழியிலே वो நடக்கவில்லை, अपने पिता के मार्ग पर नहीं चले। அவர்கள் இருதய பொருளாசை சார்ந்து கொண்டது, उनका मन धनलोभी से भरा था, பொருளாசை சார்ந்து கொண்டது, वो धनलोभी में आकर பொருளாசை சார்ந்து கொண்டபடியினாலே धनलोभी में आकर உபதேசத்தை மாற்றி उन्होंने விட்டார்கள், व्यवस्था को बदल दिया है, ஆராதனை வழிமுறைகளை மாற்றி और जो விட்டார்கள், मार्ग है उसे भी बदल பலி दिए, செலுத்துவதை மாற்றி जो விட்டார்கள், बलि चढ़ाने का रीति ही बदल दिए, மக்களிடத்திலே பழக்க வழக்கங்களை மாற்றி उनकी விட்டார்கள், आदतों को उन्होंने बदल दिया, ஒழுக்கத்தை மாற்றி उनके விட்டார்கள், नियमों को उन्होंने बदल பரிசுத்த दिया, ஜீவியத்தை மாற்றி पवित्रता விட்டார்கள், जीवन को बदल दिया, வாழ்க்கையே उनके மாறிவிட்டது, जीवन ही बदल गए, ஜீவியமே उनकी மாறிவிட்டது. जिंदगी बदल அதே गई। போல இந்த பொருளாசை வருமானால் अगर इसी प्रकार உன் धनलोभी आएगा வாழ்க்கையை तो புரட்டி போட்டுவிடும், तुम्हारा जीवन भी बिगाड़ உன் देगा, ஜீவத்தை புரட்டி तुम्हारा போட்டுவிடும், जीवन को बिगाड़ देगा, ஆவிக்குரிய வாழ்க்கையை புரட்டி आत्मिक போட்டுவிடும், जीवन बिगाड़ देगा, பரிசுத்த ஜீவத்தை புரட்டி पवित्र போட்டுவிடும், जीवन बिगाड़ देगा, சத்தியத்தை புரட்டி सच्चाई को போட்டுவிடும், बिगाड़ देगा, விசுவாசத்தை புரட்டி विश्वास को போட்டுவிடும், बिगाड़ देगा, ஆவிக்குரிய சத்தியத்தை மறைத்துவிடும், आत्मिक सच्चाई से बिगाड़ ஆவிக்குரிய देगा, வாழ்க்கையை மறைத்துவிடும், आत्मिक जीवन भी छिप ஆதி जाएगा, உபதேசத்தை மறைத்துவிடும், उपदेश को बदल देगा, சகலவற்றை புரட்டி போட்டுவிடும். सब कुछ बिगाड़ இப்போ देगा। உன்னை உலகத்துக்குரிய நான் மனுஷனா மாற்றி हम விடுவான், संसार के व्यक्ति बन जाएंगे, உலகத்துக்குரிய மனுஷனா மாற்றிவிடும். संसार के व्यक्ति में बदल ஆகிய இந்த जाएगा। பொருளாசை इसीलिए நியாயத்தை धनलोभी புரட்டி போட்டுவிட்டு न्याय को बिगाड़ कर, சத்தியத்தை புரட்டி போட்டுவிட்டு सच्चाई को बिगाड़ कर, ஆவிக்குரிய ஒழுங்குமுறைகளை புரட்டி போட்டுவிட்டு संसार के नियमों को बिगाड़ कर, ஆராதனை ஒழுங்குமுறைகளை புரட்டி போட்டுவிட்டு आराधना के नियमों को बिगाड़ कर, பரிசுத்தவானுடைய அடிச்சுடை புரட்டி போட்டுவிட்டு पवित्र लोगों के पदचिन्हों को बिगाड़ कर, முற்பதாக்கள் கடந்து வந்த பாதைகளை புரட்டி जो போட்டுவிட்டு पूर्व काल के लोगों के இந்த बातों को बिगाड़ உலகத்தின் कर, பாதையிலே கடந்து செல்லும், इस संसार के बातों की ओर लौटने அது உன் लगेगा, ஜீவியத்தை தீட்டுப்படுத்தும், तेरे जीवन को अशुद्ध करेगा, உன் குடும்பத்தை தீட்டுப்படுத்தும், तेरे परिवार को अशुद्ध करेगा, சகலவற்றை தீட்டுப்படுத்திவிடும். सारे बातों को अशुद्ध करेगा। ஆகினால इसीलिए தேவன் பயன்படுத்த முடியாது, परमेश्वर उपयोग नहीं कर தேவன் पाएगा, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. हम आशीर्वाद नहीं कर पाएंगे। ஆகினாலே इसीलिए உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொருளாசையை உங்களை தீட்டுப்படுத்தும். हमारे मन से निकलने वाले धन लोभी हमें अशुद्ध करती है। அப்ப இந்த பொருளாசை வெறுக்கிறவனை தான் ये जो अशुद्धता को धन लोभी को जो घृणा தேவன் करता है, பயன்படுத்த முடியும். वो लोग कोई परमेश्वर उपयोग कर இந்த पाएगा। பொருளாசையின் தன்மை ये धन लोभी का समता நியாயத்தை புரட்டி போட்டு न्याय को बिगाड़ देता है। கற்றுக்கொண்ட காரியங்கள், जो भी हमने सीखा है उस बातों को, படித்த जो காரியங்கள், पढ़े हुए बातों को, அறிந்த சத்தியங்கள், जो हमने जानते हैं उस सच्चाई को, சகலவற்றையும் सब बातों को அது உன்னை புரட்டி वो போட்டுவிடும். पूरी तरह से तुम्हें बिगाड़ ஆகையினால देगा। इसीलिए பொருளாசை எனக்கு தேவைதானா? क्या धन लोभी हमें चाहिए? இதை வெறுக்கணுமா? क्या इसे हमें घृणा इधर करते हैं? வேணாமா? ये नहीं चाहिए। என்ப தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்கள் மேல் இந்த கடமையா ऐसा இருக்கிறது. निर्णय लेना ये आपके ऊपर पड़ा हुआ जिम्मेदारी है। அல்லேலூயா. हालेलुया, हालेलुया. हालेलुया। ஸ்தோத்திரம். நீதிமொழியின் புஸ்தகத்திலே नीति वचन के पुस्तक में முதலாம் அதிகாரம் उसका पहला अध्याय 19வது வசனத்தை उसके வாசிப்போமானால் 19वां वचन को हम पढ़ते समय அல்லேலூயா. ऐसी ही होती है, उनका प्राण लालची के कारण नष्ट हो जाता है। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு முந்தின வசனங்களை எல்லாம் வாசித்து பார்ப்போமானால் अगर इस वचन के पहले ही सब वचन पढ़ते समय இந்த பொருளாசை உடையவன் जो ये धन लोभी व्यक्ति है, எப்படியெல்லாம் வாழ்க்கையில் இருப்பான் என்று சொல்லிவிட்டு किस प्रकार से वो अपने जीवन அப்ப बिताएगा இந்த ये कहकर, பொருளாசை உடையவனுடைய வழியும் இதுவே. जो सब लालचियों का चाल ऐसी है, இந்த பொருளாசை உடையவர்கள் உயிரை என்ன செய்யுமா? வாங்கும்.
उन प्राण लालच ही के कारण नष्ट हो जाता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த பொருளாசை அவனுடைய ஜீவனை எடுத்துவிடும். और जो ये धनलोभी जिसके अंदर है उनका प्राण को नष्ट कर देता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இன்னும் சொல்ல போனால் और भी अगर हम कहेंगे तो இந்த பொருளாசை அவனை உயிரோடு வாழ விடாது. ये धनलोभी उसको जीवित जीने नहीं रखेगा। हालेलुया। हालेलुया। அவன் என்ன செய்யாது? उसको क्या नहीं करेगा? உயிரோடு उसके வாழ விடாது. उसको जीवन से जीवन बिताने नहीं देगा। அனனியா சப்பரால் अनन्या और सफीरा, அனனியா சப்பரால் अनन्या और सफीरा தங்க நிலத்தை விற்றார்கள். उन्होंने अपने जमीन को बेचे ஆதி சபையிலே और ஆதி சபையிலே उन कलिसियाओं में எல்லாரும் பொதுவாக வைத்து அனுபவித்து வந்தார்கள். सब कुछ सामान्य तौर से अनुभव करने के लिए रखे அப்போ थे। அனனியா சப்பரால் நிலத்தை விற்றார்கள். अनन्या और सफीरा ने भी अपने भूमि को बेचे। அதையெல்லாம் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து பொதுவாக அனுபவித்து வந்தார்கள். वो सब प्रेरितों के पैर में रखकर सब कुछ एक साथ இவர்கள் अनुभव किए। கொஞ்சம் போல காசு எடுத்து இருப்பா. इन्होंने थोड़ा ही पैसा लिया होगा। அல்லேலூயா. ले लिया। இது 1000 எடுத்தாங்களோ அது எத்தனை வெள்ளி காசு எடுத்தாலும் தெரியாது. कितना उन्होंने चांदी के सिक्का लिया नहीं मालूम। அல்லேலூயா. हालेलुया। அந்த சொற்ப வெள்ளி காசு எடுத்துக்கொண்டபடியினால जो थोड़ा सा उन्होंने चांदी के सिक्का उन्होंने लिया इसलिए இந்த ஆசை பொருளாசை ये आशा ये धनलोभी है। என்ன செய்து விட்டது? क्या कर दिया है? வியாதி வரல, बीमारी नहीं आया, ஹார்ட் அட்டாக் வரல, हार्ट अटैक नहीं आया, எந்த ஸ்ட்ரோக் வரல, कोई और नहीं आया, எந்த வியாதி வரல, कोई बीमारी नहीं आया, எந்த ஆக்சிடென்ட் ஆகல. कोई एक्सीडेंट नहीं हुआ। அதாவது என்ன நடந்தது? क्या हुआ? அவர்கள் உயிரை வாங்கினது எது? उनका जीवन को क्या लिया? எது? क्या हुआ? பொருளாசை. धनलोभी। அல்லேலூயா. हालेलुया। வாழ்வை சுருக்கினது எது? उनके जीवन को घटा दिया क्या? அவருடைய வாழ்வை மடக்கினது எது? उनका जीवन को मिटा दिया क्या? அவருடைய வாழ்வை மறிக்க செய்தது எது? उनका जीवन को मृत्यु की ओर ले गया क्या? பொருளாசை. धनलोभी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதே போலதான் उसी प्रकार இவள் எழுத்தின்படி போனார்கள். और लिखित के अनुसार गए थे, ஆனா ஆவியின்படியோ परंतु आत्मा के अनुसार சுகபோகமாய் வாழ்கிறவன் जो सुख भोग से जीता அவன் है உயிரோடு वो जीवित ही सत्तवன். मरा हुआ है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த பொருளாசை ये जो धनलोभी அவன் செத்தவனாய் இருக்கிறான். वो मरा हुआ इंसान है। அவன் ஆவி செத்து போய் उसका இருக்கிறது. प्राण मरा हुआ है। அவன் ஆத்துமா செத்து போய் उसकी இருக்கிறது. आत्मा मरा हुआ है। செத்தவனை போல வாழ்ந்து मरा கொண்டிருக்கிறான். हुआ अनुसार जी रहा है। உன் ஆவிக்கு வாழ்க்கை செத்து கிடக்கிறது. उसके आत्मिक जीवन मरा हुआ உன் வாழ்க்கை है। செத்து கிடக்கிறபடியினால उसका जीवन मरा हुआ इसलिए எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் मैंने कितना भी प्रचार அந்த कर செத்து रहे போன சரீரத்துக்கு உணர்வு வராது. और उसके शरीर में जीवित नहीं होगा। எத்தனை ஜெபம் मैंने பண்ணாலும் उनके लिए कितना भी प्रार्थना कर எழுப்புதல் வராது. कोई ऊंचा नहीं எத்தனை आएगा। உபதேசம் मैंने பண்ணாலும் कितना भी उपवास அந்த रखे, செத்து போன சரீரம் உணர்வு அடையாது. मरा हुआ शरीर वो कभी विवेकित नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே आज के दिन இந்த हमारे जीवन பொருளாசையினால में ये धनलोभी के ஆவிக்கு कारण வாழ்க்கை செத்து போய் கிடக்கிறது. आत्मिक जीवन मरा हुआ ஆவிக்கு है। ஜீவன் செத்து போய் கிடக்கிறது. आत्मिक जीवन मरा हुआ எத்தனை है। பிரசங்கத்தை கேட்டு இருக்கிறோம், कितना ही प्रचार हमने எத்தனை सुना है। உபதேசத்தை கேட்டு இருக்கிறோம். कितने उपदेश को ஏன் सुना है। உயிர்ப்பிக்கப்பட முடியவில்லை? क्यों हम जिला नहीं ஏன் पा रहे? புதுப்பிக்கப்பட முடியவில்லை? क्यों हमारे अंदर जिला ஏன் नहीं குற்றத்தை हुआ है? உணர முடியவில்லை? क्यों हमारे ஏன் अंदर தவத்தை विवेक உணர नहीं हुआ है? முடியவில்லை? क्यों पाप की ஏன் सत्ता மறுபடியும் नहीं வாழ்க்கை हुआ है? கற்றெழுப்ப முடியவில்லை? क्यों पवित्र ஏன் वचन சீர்படுத்த सीखा है? முடியவில்லை? क्यों पवित्र ஏன் செப்பிட முடியவில்லை? क्यों हम ஏன் विवेक என் नहीं வாழ்க்கை कर पा செத்து रहे? கிடக்கிறது? क्योंकि हमारा जीवन मरा எதால हुआ செத்து है। கிடக்கிறது? किसमें मरा பொருளாசையினால் हुआ है? செத்து கிடக்கிறது. धनलोभी के कारण பொருளாசை मरा हुआ செத்து கிடக்கிறபடியினாலே धनलोभी मरा हुआ என் है। ஜீவங்கள் விருத்தி அடைய முடியவில்லை. मेरे जीवन में कोई उन्नति ஜெபத்திலே नहीं है। வளர முடியவில்லை. प्रार्थना में பரிசுத்தத்திலே बढ़ती வளர है। முடியவில்லை. पवित्रता में கிருபையிலே बढ़ती வளர है। முடியவில்லை. और जीवन में பலவிட்டு बढ़ती போய் இருக்கிறாய். ये क्या है? பலவீனப்பட்டு போயிருக்கிறாய். निर्बलता के साथ है। ஆகினால इसीलिए உன்னை ஒவ்வொரு நாள் சாகடித்து கொண்டிருக்க பொருளாசை எது? तुम्हारे लिए हर एक दिन मरा हुआ धनलोभी क्या உன் है? வாழ்க்கையில எது எது காரியம் சாகடித்து கொண்டிருக்கிறது? किस किस बातें तुम्हें मृत्यु की ओर ले ஜெப जा रहा வாழ்க்கை है? சாகடித்து கொண்டிருக்கிறது. क्या मृत्यु और प्रार्थना का जीवन मरने ஜெப में जा ஜீவித்தை रहा है? செத்து கொண்டிருக்கிறது. और प्रार्थना की जिंदगी थोड़ा थोड़ा விசுவாச मर வாழ்க்கை रहा है। செத்து கொண்டிருக்கிறது. विश्वास का जिंदगी मर रहे பரிசுத்த हैं। ஜீவன் செத்து पवित्र கொண்டிருக்கிறது. जिंदगी मर रहा है। சத்திய உனக்குள்ள செத்து கொண்டிருக்கிறது. सच्चाई तुम मेरे अंदर से मर रहा இன்றைக்கு है। ஜீவன் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. हम किस प्रकार हम जी रहे हैं? ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகினாலே इसलिए இந்த பொருளாசை ये धनलोभी சரீரத்தின்படி ஆவியின்படியும் शरीर और आत्मा के தன் अनुसार ஜீவனை இழக்கச் செய்கிறது. जीवन को मिटाता है। हालेलुया। हालेलुया। ஆகான பாருங்க, आकान को देखो। ஆகான்
ஆகான் आकान ஒரு பாபிலோன் வஸ்திரத்தை எடுத்தாயா, बेबीलोन का वस्त्र कोई लिया அது நேர்த்தியா இருக்கதை கண்டானா, और बहुत ही अच्छा सुंदर அதை दिखा இச்சித்தானா, और उस पर लालच किया, அதை ஆசைப்பட்டானா, उस पर आशा किया, கொண்டு வந்து கூடாரத்துல மறைத்து उसने வைத்தானா. अपने तंबू पर उसे छिपा कर रखा. அல்லேலூயா, हालेलुया हालेलुया. हालेलुया. அந்த வஸ்திரம் அந்த ஆசை ओ वस्त्र की जो इच्छा அவன் थी வாழ்க்கையிலே மறிக்க செய்தது, उसका जीवन को मृत्यु में ले அவன் आया, மறிக்க செய்தது. वो मृत्यु ले आया கல்லெறிந்து கொண்டு விட்டார்களே. और उसको पत्थराव करके मार दिया. ஊழியத்துக்கு தேவையானவன், और वो बहुत ही जरूरत था, ஊழியத்துக்கு தேவையானவன், सेवकाई के लिए वो जरूरत था, யுத்தத்துக்கு युद्ध தேவையானவன், के लिए वो जरूरत था, பழைய ஏற்பாட்டு சேனையில முக்கியமானவன், पुराना नियम का एक बड़ा सेना वीर था போர் செய்யக்கூடியவன், और युद्ध करने वाला था, போர் செய்யக்கூடியவன், युद्ध करने वाला था எதிரிகளோடு எதிர்த்து நிற்கக்கூடியவன். और शत्रुओं के संग वो युद्ध करने அப்பேற்பட்ட वाला ஒரு था. முக்கியமான மனிதனா இருந்தானே, इतना बड़ा व्यक्ति होने पर भी தேவன் பயன்படுத்துற பாத்திரமா இருந்தானே, जो परमेश्वर ने उपयोग किया वो बर्तन தேவன் था, கனம் பண்ணுகிற பாத்திரமா जो இருந்தானே. परमेश्वर ने आकर किया वो बर्तन था. அப்பேற்பட்ட மனிதனுடைய உயிர் उतना बड़ा वो व्यक्ति के जीवन में எதிரிகள் சாகடிக்கல, और दुश्मन को उसे मारा नहीं, விரோதிகள் கொலை செய்யவில்லை, विरोधी ने उसको घात नहीं किया, தீயர்கள் கொலை செய்யவில்லை. और उसके विरोधी ने नहीं घात ஆகானை किया. சாகடித்தது आकान को मृत्यु में क्या ले आया? அவனுக்குள்ள இருந்த उसके अंदर जो था பொருளாசையா. धन लोभी. அல்லேலூயா, हालेलुया हालेलुया. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की அதே महिमा हो. போலதான் इसी प्रकार ஸ்தோத்திரம், உங்களை ஆண்டவர் கனப்படுத்திக் கொண்டிருக்கிறார், परमेश्वर तुम्हें भी उपयोग உன்னை कर रहा பயன்படுத்திக் है, கொண்டிருக்கிறார். परमेश्वर तुम्हें उपयोग कर रहा அதெல்லாம் है. ஆண்டவர் இப்ப ஏன் தடை செய்யறாருன்னா, इसमें सब परमेश्वर की रुकावट ले आया है. மனுஷர் அல்ல, मनुष्य नहीं, எனக்குள்ள இருக்கிற मेरे अंदर जो है பொருளாசையே धन लोभी என் வாழ்க்கையை சாகடித்துக் கொண்டு. मेरा जीवन को घातक ले रहा है. हालेलुया. हालेलुया. கேயாசை கவனித்து பாருங்கள். कियासी को स्मरण करो. கேயாசு எப்படிப்பட்ட மனுஷன்? कियासी किस प्रकार का व्यक्ति था? எலிசாவோடு இருந்து एलिशा के संग रहकर இரட்டிப்பான வரங்களை பெற்று दुगना वरदान को पाकर விசேஷமாய் விளங்கக்கூடியவன். जो विशेष रूप से उपयोग करने ஆனால் वाला बर्तन था, நாகமான் பொருள் மீது ஆசைப்பட்டு, परंतु वो भी धन के वस्तु पर लालच करके நாகமான் பொருள் மேல் ஆசைப்பட்டு उसे नामान के वस्तु पर लालच அவன் வாழ்க்கை करके சாபமாய் மாறிவிட்டது. उसका जिंदगी श्राप में बदल गया. பொருளாசை சாபத்தை கொண்டு வந்து धन लोभी श्राप को ले आया. ராத்திரி செத்து போனா கூட பரவாயில்லையா, अगर मर भी गया तो भी ठीक அது ஒரு है, நாளோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். वो तो एक ही में जिंदगी खत्म ஆனா होती थी, ஒவ்வொரு நாள் சாபத்தை சுமந்துகிட்டு परंतु இருக்காயா, जिंदगी भर श्राप को उठाया, சாபத்தை சுமந்துகிட்டு இருக்காயா, श्राप को उठाया है. ஒவ்வொரு நாள் சாபத்தை சுமந்துகிட்டு இருக்கிறான். श्राप को उठाकर घूम रहा பொருளாசை है. சாபத்தை கொண்டு வருகிறது. धन लोभी श्राप को ले आता ஒருத்தர் है. உயிரை வாங்கல, वो अपने जीवन को ஒவ்வொரு घातक நாளும் करता है. சாகடிச்சுக்கிட்டு இருக்குது. इसलिए वो श्राप में है. ஒவ்வொரு நாளும் हर एक दिन ஒவ்வொரு நாளும் உன்னையும் குடும்பத்தையும் சாகடித்துக் கொண்டிருக்கிறது. आपको और आपको परिवार को मृत्यु की ओर ले இந்த जा रहा है. வேளையிலே, इसलिए आज के இந்த दिनों में, நேரத்திலே इस समय पर இந்த பொருளாசை ये धन लोभी என்னை தீட்டுப்படுத்துகிறது. मुझे अशुद्ध करती है. அதோடு மட்டுமல்ல, केवल उतना ही இந்த नहीं, பொருளாசை ये जो धन लोभी நியாயத்தை புரட்டி न्याय போடுகிறது. को बिगाड़ता है. இந்த பொருளாசை ये धन लोभी என் ஜீவனையே வாங்கி मेरे விடுகிறது. जीवन को ही ले लेता है. இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு इस अनुभव को रखकर நாம் எப்படி பரலோகம் போக हम முடியும்? कैसे स्वर्ग जाएंगे? இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு इस अनुभव को रखकर நாம் எப்படி கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற முடியும்? किस प्रकार हम प्रभु भोज में भाग लेंगे? நியாயத்தை புரட்டி போட்டுட்டு न्याय को बिगाड़कर அதை உயிரோடு இருந்து செத்தவனா இருந்து हम जीवित रहकर भी मरे हुए அந்த अनुसार அப்பத்தை புசிக்கிற போது, हम जो रोटी को खाते समय, அந்த ரசத்தை பானம் பண்ணுகிற उस போது दाखरस को पीते समय எப்படி ஆவி உயிர்ப்பிக்கப்படும்? किस प्रकार हमारा जीवन जिलाया எப்படி जाएगा? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள किस முடியும்? प्रकार हम नित्य अनंत जीवन எப்படி पाएंगे? எனக்குள்ள கிறிஸ்து किस நிலைத்திருப்பார்? प्रकार मसीह हमारे अंदर निर्णय रहेगा? எப்படி எனக்குள்ள பலவீனம் மாறிவிடும்? कैसा मेरे अंदर से निर्बलता दूर ஆகினாலே होगी? இந்த நாளிலே इसलिए इस दिनों में பொருளாசை धन लोभी நியாயத்தை புரட்டி போடும். और न्याय को बिगाड़ता है. பொருளாசை धन लोभी என் ஜீவனையே வாங்கிவிடும். मेरे जीवन को ही ले இதை लेगा. நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். इस बात को இந்த जान பொருளாசை लो. எனக்குள்ள இருக்குதா? क्या ये धन लोभी मेरे अंदर है? அல்லேலூயா. हालेलुया. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? हम सब प्रभु की धन्यवाद करेंगे. ஸ்தோத்திரன் 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 ஸ்தோத்திரன். Praise the Lord. हालेलुया. ஏசாயாவின் புத்தகம் एशाया के पुस्तक 57 அதிகாரம் के 57 अध्याय 17வது வசனத்தை अगर வாசிப்பீர்களானால், उसका 17 वचन पढ़ेंगे तो நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன்.
நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன் போல் போக்கிலே நடந்தார்கள். उसने लोग के पाप के कारण मैंने क्रोधित होकर उसको दुख दिया था और क्रोध के मारे उससे दूर छिपाया था, परंतु वह अपने मनमाने मार्ग में दूर भटककर चला गया था। அல்லேலூயா. हालेलुया। இப்போ பொருளாசை நம்மை தீட்டுப்படுத்துகிறது. धन लोभी हमें अशुद्ध करती है। அப்ப இந்த பொருளாசை தன்மை என்ன? ये धन लोभी का वस्तु की अर्थ क्या அது है? நியாயத்தை புரட்டி போடுகிறது. वो न्याय को बिगाड़ता है। இரண்டாவது அந்த பொருளாசை दूसरा தன்னுடைய हम உயிரை अपना வாங்கி விடுகிறது. जीवन को ले लेता है। மூன்றாவது என்ன செய்கிறதா? तीसरा क्या करता है? இந்த பொருளாசை ये धन लोभी தேவ தண்டனைக்கு நம்மை தள்ளிப்படுகிறது. परमेश्वर के दंड के योग्य होता है। அல்லேலூயா. हालेलुया। பொருளாசை என்னும் அக்கிரமத்தை जो धन लोभी के जो अक्रम நான் पापों को கண்டு கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். मैंने क्रोधित होकर उसको दुख दिया और मारा। அப்ப இன்னும் சுருக்கமா சொன்னா अगर संकेत से कहे तो இந்த பொருளாசை ये धन लोभी எனக்கு தண்டனை கொண்டு வருகிறது. मुझे दंड ले आता है। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு என்ன கொண்டு வருது? मुझे क्या ले आता है? தண்டனை கொண்டு வருதுயா. दंड को ले आता है। பனிஷ்மென்ட். दंड। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஏதோ எனக்கு தண்டிக்கிறார். और दंड देता है। அது என்னன்னு தெரியாது. क्यों दंड देता है मालूम அந்த नहीं। பொருளாசை நிமித்தமாக उसके धन लोभी के कारण பிள்ளைக்கு வரலாம், बच्चों को आएगा, வியாபாரம் தொடலாம், व्यापार में आ सकता है, வாகனத்தை தொடலாம், हमारे जीवन में आ सकता है, வாகனத்தை हमारे कार या व्हीकल को வாகனத்தை தொடலாம், और हमारे वाहन को, குடும்பத்தை தொடலாம். परिवार को छू सकता ஏதோ है। ஒரு தண்டனை வரும். किसी में भी हो सकता है। ஏதோ ஒண்ணு வரையா. किसी न किसी प्रकार से। हालेलुया। हालेलुया। தாவீதுக்கு ஒரு ஆசை வந்துட்டு दाऊद के अंदर एक इच्छा आई। அந்த ஆசையினால उसके आशा के कारण யாரு தொட்டாரு? किसको छुआ? தாவீது. दाऊद को। தாவீது தொடல. दाऊद को नहीं छुआ। தாவீது பெற்றெடுத்த दाऊद ने जो जन्माया மகனை वो தட்டார். बेटे को दंड दिया தொட்டாரு. तो छुआ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த நாட்களிலே उसी प्रकार हमारे இந்த जीवन में பொருளாசை इस धन लोभ தேவ தண்டனை கொண்டு வருகிறது. परमेश्वर दंड ले आता है। தேவ தண்டனை கொண்டு வருகிறது. दंड को ले आता है। ஒருத்தர் யூதாசை பாருங்க. यूदास को देखो, ஒருத்தர் நியாயாசனத்தில் இருக்கக்கூடியவன், जो न्याय के स्थान में रहने वाला ஒருத்தர் था, நியாயாசனத்தில் அமர்ந்து கொண்டு நியாயத்தை விசாரிக்க जो கூடியவன், न्याय के स्थान में बैठकर न्याय करने वाला था, சொற்ப வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு एक थोड़ा सा चांदी की सिक्का पर आशा அவனே रखे, தண்டிக்கப்பட்டாயா. वो खुद ही दंड के योग्य बन गया। தண்டிக்கப்பட்டா. वो दंड पाया, வாழ்க்கை தண்டிக்கப்பட்டது. उसका जीवन दंड पाया, வாழ்க்கை சாபத்துக்குள்ளா उसका மாறிவிட்டது. जीवन श्रापित में बदल गया। தேவன் அவனை தண்டித்தார் அல்லவா. परमेश्वर ने उसको दंड दिया। அதே போல இந்த நாட்களிலே उसी प्रकार आज के இந்த दिनों में பொருளாசை ये धन लोभी நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन தேவ में தண்டனை கொண்டு வருகிறது. परमेश्वर का दंड को ले आता எந்த है। விதம் தெரியாது. कैसा आएगा नहीं मालूम। யோசித்து பாருங்க. ये सोच कर நாம देखो, நினைப்போம் हम सोचते हैं இது ஏதோ பைக்கார தட்டிட்டான்னு. ये तो कोई तो बाइक हमें ठोक दिया है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நாம நினைப்போம் हम सोचते हैं இத சாப்பிட்டதுனால சாப்பாடு சரியில்லை அதான் இப்படி ஆயிட்டேன்னு. इसलिए जो खाते हैं वो ठीक नहीं, इसलिए ऐसा हो गया है। அல்லேலூயா. हालेलुया। நாம நினைப்போம் हम सोचते हैं நான் மாத்திரையை மாத்தி சாப்பிட்டேன். मैंने दवाई को बदल कर खाया है। அல்லேலூயா. हालेलुया। நாம நினைப்போம் हम सोचते இந்த हैं சின்ன கல்லு தான் பட்டுச்சுன்னு. छोटा सा पत्थर ही तो लगा। நோ வே. नहीं, ऐसा नहीं। ஏதோ ஒரு ஆசை, ये कुछ ना कुछ ஏதோ इच्छा, ஒரு பொருளாசை कोई ना कोई धन लोभी, அதுதான் தண்டிக்கிறது. इसीलिए दंड ले आता அதுதான் है। தண்டிக்கிறது. वही दंड ले आता है। ஆவிக்குரிய உணருவான், आत्मिक जीवन ही ஆவிக்குரியவன் உணருவான், ये जो आत्मिक लोग हैं वो स्मरण करेगा। ஆவிக்குரியவன் उணருவான், जो आत्मिक लोग हैं इसे स्मरण करेगा। ஆவிக்குரியவன் உணருவான். जो आत्मिक है वो स्मरण करेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆகினால इसीलिए தண்டனை ஏதோ வந்தது எல்லாருக்கும் வந்ததல்ல. दंडन जो भी आया ऐसी नहीं இன்றைக்கு आया। யோசிக்கணும். इसे हमें सोचना ஒரு है, இழப்பு வந்து விட்டதா? क्या कुछ हम खो गए, ஒரு கஷ்டம் வந்து क्या விட்டதா? कुछ कष्ट आ गया है, ஒரு பலவீனம் வந்து क्या விட்டதா? कुछ निर्बलता आ गया எங்கே है, என் வாழ்க்கை பொருளாசை சார்ந்து இருக்கிறது? क्या मेरा जीवन धन लोभी में हो गया எங்கே है, ஜீவ பொருளாசை சார்ந்து இருக்கிறது? क्या मेरा जीवन धन लोभी में है, ஏனென்றா அந்த பொருளாசை அக்கிரமமா. क्योंकि ये धन लोभी जो है कुकुर में है। அழகா ஏசாயா தீர்க்கன் சொல்றாரு, इसलिए यशायाह भविष्यद्वक्ता कहता அவருக்கு है பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் जो उसके लोभ के पाप के कारण இந்த பொருளாசை ஒரு பெரிய அக்கிரமம்.
ये लोभ है जो बड़ा अधर्म இந்த है। அக்கிரமத்தை நான் அவளை தண்டித்தேன், ये अधर्म के कारण मैंने उसको दंड நான் दिया, அவளை அடித்தேன். मैंने उसको मारा, அவர்களுக்கு மறைவா இருந்து उनको मैं चुप அவளுடைய कर போக்க रहकर வரத்தெல்லாம் கவனிக்கிறேயா. मैं उनके आने जाने को சோத்திரம். देखता நான் हूँ। அடிச்சும் திருந்தலையே, मैं मार कर भी वो सुधरा நான் नहीं, அடிச்சும் மாறலையே, ये मैं मार कर भी वो सुधरा அடிச்சு नहीं, ஒழுங்குபடலையே उसने रास्ता ठीक नहीं என்று किया। தேவன் கடும் கோபமா இருக்கிறாரே. ऐसा परमेश्वर बहुत ही क्रोधित இன்றைக்கு है। யோசித்து பாருங்க, आज के दिन सोच कर இன்றைக்கு देखो, சிந்தித்து பாருங்க. आज के दिन से स्मरण இந்த करो, பொருளாசை ये धन लोभी உங்கள் வாழ்க்கையிலே तुम्हारे जीवन தேவ में தண்டனை கடந்து வருகிறது. परमेश्वर का दंड को ले आता தேவ है, தண்டனை கடந்து வருகிறது. परमेश्वर के दंड को ले आता அதற்கு है। வாழ்க்கை இடம் கொடுக்க கூடாது. इसके लिए हमारे जीवन को जगह नहीं देना ஆகினால है। பொருளாசை इसलिए धन लोभी எனக்கு வேணுமா வேணாவா क्या मुझे चाहिए या नहीं चाहिए, அதை நீ தான் யோசிக்கணும், ये इसे हमें समझना அதை है, நீங்க தான் யோசிக்கணும். उसे हमें सोचना है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பொருளாசை जो ये धन लोभी है நியாயத்தை புரட்டிடும். न्याय को बिगाड़ता है, பொருளாசை जो धन लोभी है என் ஜீவனை வாங்கிடும். मेरे जीवन को ही ले लेगा। பொருளாசை धन लोभी சோத்திரம் தேவனை परमेश्वर को தேவன் தண்டிக்க செய்கிறார். परमेश्वर दंड ले आता है। हालेलुया। हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சோத்திரம். எரேமியாவின் புத்தகத்துல यिर्मयाह की पुस्तक में 51ஆம் அதிகாரம் उसके 51 में சோத்திரம் 13வது வசனத்தை வாசிப்போமானால் 13 वचन पढ़ते समय உன் பொருளாசைக்கு ஒளியும் வந்தது. जलाशयों के बीच फंसी हुई और बहुत बना रखने वाली, तेरा अंत आ गया, तेरे लोग भी सीमा पहुंच रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है பாபிலோன் இருக்கிற மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள் और जो मार्ग में उनकी ओर झंडे फहराओ, என்று தேவ ஜனத்தை பார்த்து சொல்றாரு. ऐसे परमेश्वर के लोगों को देखकर कहता है இந்த பொருளாசையே ये जो ये धन लोभी है உனக்கு எதிராக மாறும். वो तेरे विरोध में बन जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம் சோத்திரம் சொல்ற பொருளாசைக்கு जो इस धन लोभ को ஒளிவும் வந்தது. अंत आ गया है, அது உனக்கு விரோதமா எழும்புமா, वो तेरे विरोध उठेगा, உனக்கு அனுகூலமா இருக்காது. तेरे साधारण नहीं रहेगा, அது உனக்கு எதிராக எழும்பும், वो तेरे विरोध उठेगा, அது உனக்கு விரோதியா எழும்பும். वो तेरे विरोधी बनकर उठेगा। வேதத்துல பார்க்கலாம், हम पवित्र शास्त्र में पढ़ते இந்த हैं பொருளாசையினால ये धन लोभी के कारण இந்த பொருளாசையே ये धन लोभी ही அவளுக்கு விரோதியா மாறி இருக்கு, और उनके लिए विरोध बन गया है, அவளுக்கு எதிரா மாறி இருக்கு. उनके विरोधी बन गया है। அப்ப இந்த நாட்களிலே इसलिए आज के दिनों நீங்க में சிந்திக்கணும், हमें स्मरण करना நீங்க है, யோசிக்கணும். हमें सोचना है எனக்குள்ள எந்த பொருளாசை வருகிறது, मेरे अंदर क्या धन लोभी आ रहा இந்த है, பொருளாசை தேவை என்று நாம் பார்க்கிறோம். क्या धन लोभी चाहिए, क्या हम देखते நம்முடைய हैं, வாழ்க்கைக்கு தேவை, क्या ये हमारे जीवन में நம்ம चाहिए, குடும்பத்துக்கு தேவை, हमारे परिवार को चाहिए, எல்லாவற்றுக்கும் தேவை, ये सब के लिए चाहिए, பிள்ளைகளுக்கு தேவை, शरीर के लिए चाहिए, பிள்ளைகளுக்கு தேவை, बच्चों के लिए चाहिए, எல்லாவற்றுக்கும் தேவை सारे बातों के लिए என்று चाहिए। சிலர் ஆசை அதை இச்சித்து कुछ लोग उस पर लालच कर என்ன कर செய்கிறார்களா, क्या करते हैं, தங்களை தாங்களே अपने आप को ही உருவ और अपने आप को ही கொள்கிறார்கள். फंसा लेते हैं। பரிசுத்த புத்திமதிகிறார் பாருங்க, तीमुथियुस इस प्रकार कहता है அந்த பொருளாசை இச்சிக்கிறார்களா, उस धन लोभी पर लालच रखते இது हैं, தேவை, ये चाहिए, இது தேவை, ये चाहिए, இது வேணும் ये चाहिए, என்று விரும்பி ऐसे चाहत रखकर நேசித்து வாழ்கிறாங்க. उस पर प्रेम करके அது उसके अनुसार जीते கடைசியிலே हैं, परंतु அதுவே அவனுக்கு பிரச்சனை மாறி वही போகுது, उसके लिए समस्या बन जाता है, அதுவே அவளுக்கு போராட்டம் மாறி वही போகுது, उनके लिए बड़ा बंधन बन जाता அதுவே है, அவளுக்கு பெரிய பிரச்சனையா மாறி वही उनके लिए விடுகிறது. बड़ा समस्या बन जाता है। ஆகினாலே इसीलिए இந்த பொருளாசை ये जो वधन वस्तु है உனக்கு எதிராய் மாறுகிறது, तेरे विरोध में बन जाता है, உங்கள் குடும்பத்துக்கு எதிராய் तेरे மாறுகிறது. परिवार का विरोधी बनता है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு குடும்பத்துல அநேக குடும்பத்துல आज बहुत सारे परिवारों में பாரு பெரிய சண்டை, என்ன சண்டை, बहुत बड़ा झगड़ा यही झगड़ा होता है। என்ன சண்டை, क्या झगड़ा होता है? சொத்து. और अपना धन। அல்லேலூயா. हालेलुया। என்ன சண்டை, क्या झगड़ा होता सोत। है? संपत्ति के बारे में झगड़ा। ஒரு வீட்டை 10 போடுவான். एक घर का अगर 10 करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை பெரிய சண்டை தான். भाई भाइयों के बीच में बड़ा झगड़ा यही है। வீடு வேணும், வீடு வேணும், எல்லாம் 4-5 வீடு வாங்கிடுவா. घर घर चाहिए करके 4-5 घर ले लेता அந்த है 4-5 வீட்டுல அந்த பெரிய சண்டை, और बड़ा झगड़ा होता है। அதான் பொருளாசை. ये जन का அந்த लोभी, ஆசை உங்களுக்கு தான் பெரிய எதிரியா மாறிது பாத்து. वही उनके लिए विरोधी बनता है। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोगों को समझ में आ रहा है?
புரிஞ்சுக்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு. समझने वाले केवल हालेलुया के அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया ஆகிறது பொருளாசை जो धन लोभी है அது அவங்களுக்கே எதிரா மாறி விடுதுயா. वो उनके खुद के विरोधी बन அது जाता है। எத்தனை பேர் இன்னைக்கு சண்டை போட்டு பிரிஞ்சு கிடக்கா? कितने लोग झगड़ा कर कर अलग होकर है। என்ன காரணம்? சொத்து தகராறு. क्या कारण है? संपत्ति का कारण है। ரெண்டு பேர் இருப்பா, दो जन रहेंगे அதுக்குள்ளயும் சண்டை. उसके लिए भी झगड़ा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। எங்களுக்கு கொஞ்சம் போல நிலம் இருக்கு. थोड़ा जमीन है, நோத்துறோம். அண்ணன் செத்து போயிட்டாரு, भाई मर गया है, அம்மையும் செத்தாச்சு, அப்பா செத்தாச்சு. माँ और पिता भी मर गए हैं। அவரு இறக்கு முன்னாடி ரெண்டு பேர் மேல உயில் எழுதி வச்சாரு. दोनों मरने से पहले दोनों के ऊपर लिख कर रखा गया அப்போ है। எங்களுடைய அண்ணன் ஃபேமிலி எந்த ஒரு பேச்சும் கிடையாது. हमारा फैमिली उनसे कोई बातचीत नहीं था। அப்போ போன வாரத்துல ஒரு போன் வந்தது. पिछले हफ्ता एक फोन आया, ஒரு வக்கீல் போன் பண்ணாரு. वकील ने फोन किया, இது மாதிரி இவங்க வந்து அவங்க சொத்து கேட்கறாங்க. देखो वो आपका जमीन मांग रहे हैं। அப்போ நான் சொத்து அங்கே தான் கிடக்கு, मैंने बोला जमीन तो उधर ही पड़ा है, அவங்களுக்கு தேவையான சொத்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. उनको जो चाहिए वो जमीन ले लेने के लिए அப்ப कह दो। திடீர்னு யோசனை பண்ணேன், तो अचानक मैंने सोचा அவங்களும் சொத்து எடுத்துக்கிட்டு वो भी जमीन लेकर அவங்களுக்கு என்ன பைசா கூட கொடுக்க சொல்லுங்க. और क्या पैसा रकम होएगा वो दे दो। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया அவங்களுக்கு சொத்து மேல ஆசை, उनको जमीन पर है इच्छा। சொத்து அங்கதான் இருக்குது, जमीन तो वहीं पड़ा है, யாரும் கொண்டு போகல. कोई उसको उठा के नहीं ले जाता है। வந்து எடுத்துக்க. हाँ ले लीजिए। हालेलुया हालेलुया। அதை சொன்ன பிறகு பேச்சு இல்ல, மூச்சும் இல்ல. जब मैंने कह दिया ना ही बात हुआ कुछ हुआ। யோசிங்க, சிந்தித்து பாருங்க. देखो सोच कर देखो, இது வரைக்கும் பேச 2-4-5 வருஷம் ஆச்சு பேச்சு. वो लगभग 4 साल से भी अधिक हो गया बात இப்ப करके। எதுக்கு எதுக்கு பேச்சு வருது? अभी देखो किसके लिए बातें आ रहा है? சொத்துக்கு தான். जमीन के लिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இந்த உறவு இல்ல, अभी रिश्ता ही नहीं था, ஆனா சொத்து மட்டும் வருது பத்தியா? परंतु जमीन उनको அப்ப चाहिए। இந்த சொத்து தான் ये संपत्ति के நமக்கு लिए விரோதியா மாறுதியா? हमारे लिए विरोधी बनता ஆசை है। ஆசை ये हमारी इच्छा है, பொருளாசை பொருளாசை ये धन लोभी है। ஆசை வாழ்க்கையில எதிரா மாறுகிறது ये பாருங்க. इच्छा हमारे जीवन में हमारा ஆகிய विरोधी இந்த बनता நாட்களிலே है। शुरुआत के दिनों में அதான் போதும் என்ற மனதுடையவனே, केवल काफी है कहने वाले ही, அதுதான் நமக்கு பக்தி மிகுந்த ஆதாயம். यही भक्त का बहुत ही बड़ा है। யோசிங்க, சிந்தி யோசிங்க. हमें सोचिए, उसे विचार அப்ப कीजिए। ஆவிக்குரிய வாழ்க்கையில हमारे आत्मिक जीवन में தேவன் நமக்கு தேவனை தருவாரு, परमेश्वर हमें देगा, நம்ம குடும்ப தேவனை கத்த தருவாரு, हमारी जो भी जरूरत है वो देगा, நம்ம பிள்ளைகளுக்கு தேவனை தருவாரு. हमारे बच्चों की जो जरूरत है वो देगा। அதை வெறுத்தாதான், वो देगा तो ही, அதை வெறுத்தாதான், उससे अगर नफरत करेंगे तो ही, பொருளாசை வெறுத்தாதான் अगर धन लोभी को नफरत करेंगे तो தேவன் ही நம்மை பயன்படுத்த முடியும். परमेश्वर हमें उपयोग करेगा। அதை வெறுக்கலாம் பயன்படுத்த முடியாது. अगर उसे हम नफरत नहीं करेंगे तो परमेश्वर उपयोग नहीं कर पाएगा। சின்ன ஒரு பொருளாசை வருகிற போதோ जब एक छोटा सा धन लोभी हमारे अंदर அது आते ही எல்லா காரியத்தை புரட்டி போட்டுடும். और सारे बातों को उलट कर देगा। பொருளாசை வருகிற போதோ जब धन लोभी आते समय அது என் ஜீவனையே वो வாங்கிவிடும். मेरे जीवन को ही ले लेगा, செத்து போனவனா இருப்பேன். वो मरा हुआ के समान இந்த रहेंगे। பொருளாசை எனக்குள்ள வருகிற போதோ जब धन लोभी हमारे अंदर आते समय ஆண்டு தண்டனைக்குள்ளாக மாறுவேன். परमेश्वर का हमें दंड के योग्य இந்த बनेंगे। பொருளாசை எனக்குள்ள வருகிற போதோ जब धन लोभी हमारे अंदर आते இதுவே समय எனக்கு தீமையா மாறி यही मेरा विरोधी बनेगा, சமாதானத்தை கெடுக்குது, शांति को बिगाड़ेगा, ஐக்கியத்தை கெடுக்குது, हमारे संगति को बिगाड़ेगा சகோதர அன்பை கெடுக்குது, और भाईचारे के प्रेम को बिगाड़ेगा, உறவை கெடுக்குது, हमारे रिश्ते को बिगाड़ेगा, எல்லாம் கெடுக்குதுயா. सब बिगाड़ देगा। அல்லேலூயா हालेलुया हालेलुया। हालेलुया। ஆகினால इसीलिए இந்த நாட்களிலே आज के दिनों இந்த में பொருளாசை ये धन लोभी நமக்கு தீமையாய் மாறுகிறது, ये हमारे लिए बुराई बनता நமக்கு है, எதிராய் वो மாறுகிறது. हमारे विरोध बनता है। ஆகினாலதான் इसीलिए மோசே मूसा இளவரசனா வரக்கூடியவன், और बहुत ही अच्छा था, இளவரசனாய் वो बड़ा वो एक राजा था, ராஜா ராஜா வரக்கூடியவன், जो राजा बनने वाला था, பார்வோன் சிங்காசனத்தில் அமரக்கூடியவன், जो फिरौन के सिंहासन पर बैठने वाला था, அப்பேற்பட்ட ஸ்தானத்தில் जो இருந்தவன் इतना बड़ा स्थान में रहने वाला, இது பிறகு பெரிய பிரச்சனையா வரும்னா சொல்லி एक बड़ा समस्या होते ही எல்லா ஆசை வெறுத்து தள்ளிட்டான் उसने பாருங்க. सारी इच्छाओं को उसने नफरत कर दिया, அதை வெறுத்து தள்ளின उसने பின்புதான் उसे नफरत कर दिया। इसीलिए அந்த மோசேயை वो मूसा को கர்த்தர் பயன்படுத்தினார். परमेश्वर ने उपयोग किया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆகினால இந்த நாட்களிலே நமக்குள்ள இருக்கிற பொருளாசைய इसीलिए आज के दिन हमारे अंदर जो धन लोभी இன்றைக்கு है
வெறுக்கணுமா வேணாவா क्या उसे नफरत करना है या नहीं करना है அதை நீங்க நல்ல தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. उसका हम अच्छे से निर्णय लेंगे அல்லேலூயா. हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो ஸ்தோத்திரம். அதே 1 பேதுரு புஸ்தகத்துல पहले पत्रस के पुस्तक में 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय में 14வது வசனத்தை வாசிப்போமானால் अगर उसके 14 वचन को अगर हम पढ़ते समय 2 பேதுரு புஸ்தகம் दूसरा पत्रस के पुस्तक 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 14வது का வசனம் 14 वचन ம் 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 பொருளாசையினால் பழகின இருதயம் உடைய அவர்கள் எப்படிப்பட்டவர்களா? சாபத்தின் பிள்ளைகள். उनकी आंखों में व्यभिचार बसा हुआ है और वे पाप किए बिना रुक नहीं सकते। वे चंचल मन वालों को फुसला लेते हैं। उनके मन को लोभ करने का अभ्यास हो गया है। वे सत्ताओं की संतान है। அல்லேலூயா. ले लिया அப்ப இந்த பொருளாசை நமக்குள்ளே வருகிற போதோ ये जब धन लोभी हमारे अंदर आते அதை समय நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை இழந்து விடுகிறோம். हम परमेश्वर के संतान के भाग्य को हम खो देते हैं நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிறதை இழந்து போய் हम விடுகிறோம். जो अभिषेक पाए हैं उससे हम खो जाते हैं நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை இழந்து போகிறோம். हम उद्धार पाए हैं उससे हम खो जाते हैं நான் விசுவாசி என்கிற வாழ்க்கை இழந்து போய் हम விடுகிறோம். जो विश्वासी है उस जीवन को हम खो जाते இந்த हैं பொருளாசை எப்படி மாற்றி விடுகிறது? நம்மை ये धन लोभी हमें कैसा बदल देता है சாபத்தின் श्राप के பிள்ளைகளாய் மாறி விடுகிறது. श्राप के संतान बना देता நாம் है ரட்சிக்கப்பட்டவர்கள், हम उद्धार पाए நாம் हैं அபிஷேகம் हम பண்ணப்பட்டவர்கள், अभिषेक पाए हैं சோத்த நாம் விசுவாசிகள், हम विश्वासी நாம் हैं தேவனுடைய பிள்ளைகள். हम परमेश्वर की संतान हैं இப்படிப்பட்ட ஸ்தானத்தை இழந்து போகிறோம். हम ऐसे स्थान को खो जाते हैं அதான் மோசே சொல்றாரு, इसलिए मूसा कहता है இஸ்ரவேலே, इस्राएले ரட்சிக்கப்பட்ட ஜனமே, जो उद्धार पाए हुआ प्रजा உனக்கு ஒப்பானவன் तेरा तुल्य में யார்? कौन அல்லேலூயா. हालेलुया அப்படி ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார். ऐसा परमेश्वर हमें ऊंचे जगह पर हमें ஆனா देखता है இந்த பொருளாசை परंतु ये धन लोभी நம்மை மாற்றி விடுகிறது. हमें बदला देता है தேவ ஜனம் என்ற வார்த்தை சாபத்தின் பிள்ளையா மாற்றி हम விடுகிறது. जो परमेश्वर की संतान है वो श्राप के संतान में बदल जाता है சாபத்தின் பிள்ளையா மாற்றி श्राप விடுகிறது. के संतान में बदलता है இந்த பொருளாசை வெறுக்கிற போது जब ये धन लोभी को नफरत करते समय லூக்காவின் புத்தகத்துல लूका रचित सुसमाचार में 19வது அதிகாரத்தை வாசிப்பீர்களானா अगर तुम 19वां अध्याय को पढ़ते समय அங்கே யாரை பற்றி சொல்லி இருக்கிறது? वहाँ किसके बारे में लिखा गया है சகையை பற்றி. जक्कई के बारे में அவன் ஒரு ஐஸ்வர்யவானா, वो एक धनी व्यक्ति था அநேக மக்கள் ஏமாத்தி बहुत लोगों को फंसाकर நிறைய வீடு பொருளை சம்பாதி வச்சிருக்கான். बहुत सारे घर और वस्तुओं को उसे कमा कर रखा था ஆண்டவன் வீட்டுக்கு போறாரு, पर मैं यीशु उसका घर गया போட்டு जाकर அவங்ககிட்ட பிரசங்கம் பண்ணாரு, ஒண்ணும் தெரியல, அப்படி தெரியல. प्रचार किया ऐसा कुछ लिखा नहीं है தேவனை பார்த்த உடனே जैसे ही उसे परमेश्वर को देखा அவன் என்ன செய்கிறான்? उसने क्या किया அவன் எல்லாத்தையும் என்ன செய்யறான்? सब कुछ उसने வெறுத்து விடுகிறாயா. नफरत किया தனக்கு உண்டான எல்லாவற்றையும் उसके पास जो भी था எங்கெங்க அநியாயம் வாங்கினோ कहाँ से उसे लिया அது था 4 மடங்கு திருப்பி தருகிறேன். उसके 4 गुना से उसे फेर दिया பாதி என்ன செய்கிறேன்? आधा क्या करता ஏழைகளை கொடுத்துறேன். कंगालों को देता हूँ தன் ஆசையை வெறுத்துட்டான். उसने अपने संपत्ति पर नफरत किया வீட்டு மேல ஒரு ஆசை இருந்தது, घर के ऊपर एक इच्छा थी பணத்து மேல ஒரு ஆசை இருந்தது, पैसे के ऊपर एक लालच था எல்லாவற்று மேல ஆசை இருந்தது. सबके ऊपर उसको लालच था இயேசுவை கண்ட உடனே जैसे उसे यीशु को देखा எல்லாத்தையும் வெறுத்தள்ளிட்டான். सब कुछ उसे इनकार कर दिया சாபத்தின் வீடா இருந்தான், जो श्राप का था சாபத்தின் மத்தியில வாழ்ந்திருந்தான். श्राप के बीच में उजीरा था எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு இடம், एरिको श्रापित जगह था எரிகோ சாபத்தின் இடம். एरिको जो श्राप का स्थान அந்த है சாபத்தின் மத்தியில வாழ்ந்து उस கொண்டிருந்தான். श्रापों के बीच में उजीरा था இந்த பொருளாசை வெறுத்த உடனே जब ये धन लोभी उसे नफरत किया அவன் எப்படி மாறினான்? कैसा बदल गया இவனும் ये भी ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். अब्राहम का पुत्र है தேவ பிள்ளையா மாறிட்டானே, परमेश्वर के बच्चा बन गया தேவ ஜனமா மாறிட்டானே, परमेश्वर का बच्चा बन गया ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறிவிட்டானே, आशीर्वाद के समान बन गया தேவனா தெரிந்து கொள்ள பாத்திரம் மாறிவிட்டானே. परमेश्वर ने चुना गया वो पात्र बना அன்பானவர்களே, प्यारे நீங்கள் लोग இதை சிந்தியுங்க, इसे तुम्हें सोचो இதை நீங்க யோசியுங்க. इसमें तुम विचार करो இந்த பொருளாசை தீட்டு மட்டும் நம்ம படுத்தல, ये धन लोभी हमें अशुद्ध करता है இந்த क्या பொருளாசை ये धन लोभी நியாயத்தை புரட்டி न्याय போடுகிறது. को बिगाड़ता है இந்த பொருளாசை ये धन लोभी என்ன செய்கிறது? क्या
क्या करता என் है வாழ்க்கையிலே मेरे जीवन சோத்திரம் में என்னுடைய உயிரை मेरे जीवन வாங்கி को விடுகிறது. ले लेता இந்த है பொருளாசை ये धन लोभी தேவ தண்டனை கொண்டு வருகிறது. परमेश्वर का दंड को ले आता இந்த है பொருளாசை ये धन लोभी எனக்கே எதிரியா தீமையா மாறுகிறது. मेरा ही विरोधी बन जाता இந்த है பொருளாசை ये धन लोभी என்னை தேவ பிள்ளை என்கிற சாணத்தின் சாபத்தின் பிள்ளையா மாற்று. परमेश्वर की संतान छोड़कर वो मुझे श्रापित संतान बना देता है हालेलुया। हालेलुया அல்லேலூயா. हालेलुया அப்ப இந்த பொருளாசை ये धन लोभी நியாயத்தை புரட்டுகிறது, न्याय को बिगाड़ता है உயிரை வாங்குறது, हमारे जीवन को ले लेता है தேவ தண்டனை கொண்டு வருகிறது, परमेश्वर का दंड को ले आता है எதிராய் மாறுகிறது. हमारा विरोध बनता है இந்த பொருளாசை ये धन लोभी என் சாணத்தையே மாற்றி मेरे விடுகிறது. स्थान को ही बदलता है சோத்து என்னோட வாழ்க்கையே மாற்றி मेरे விடுகிறது. जीवन को ही बदल देता है சபிக்கப்பட்டவனாய் மாற்றி விடுகிறது. श्रापित के रूप में बदलता என் है குடும்பம் சபிக்கப்பட்டதாய் मेरा மாறி परिवार விடுகிறது. श्रापित हो जाता है என் பிள்ளைகள் சபிக்கப்பட்டவளா மாறி मेरे बच्चे விடுகிறார்கள். भी श्रापित हो जाते ஆனா இந்த हैं பொருளாசை இருக்கிற போதோ परंतु जो धन लोभी को नफरत करते हैं சபிக்கப்பட்டவன் जो श्रापित है ஆஸ்வதிக்கப்பட்டவனாய் மாறி விடுகிறார். आशीर्वाद के रूप में बदलता है ஆகினால इसीलिए இந்த பொருளாசை ये धन लोभी நான் வெறுக்கணுமா क्या मुझे नफरत வெறுக்க करना है கூடாதா क्या नफरत नहीं करना है என்பதை நீங்க நல்லா யோசிங்க. इसके बारे में तुम अच्छे से सोचो அல்லேலூயா. हालेलुया பொருளாசை धन लोभी என்னை मुझे தீட்டுப்படுத்தும். अशुद्ध करती है இந்த பொருளாசை ये धन लोभी இந்த 5 காரியத்தை வெளிப்படுத்தும். 5 प्रकार प्रकट करता है அல்லேலூயா. हालेलुया 5 காரியம் தான். ये 5 बात ही है அது பிறகு மீதி பாப்போம். उसके बाद हम அப்ப आगे இந்த देखेंगे பொருளாசைய ये धन लोभी को நான் மேற்கொள்ளணும். हमें प्रबल होना है அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया இந்த பொருளாசை எனக்குள்ள வரக்கூடாது. ये धन लोभी हमारे अंदर नहीं आना है இந்த பொருளாசை ஜெயிக்கணும். इस धन लोभी से हमें जय पाना है இந்த பொருளாசை மேற்கொண்டு इस வாழணும். धन लोभी पर प्रबल होकर जीना है அதான் தாவீது சொன்னாரே, दाऊद कहता है என் இருதயம் मेरा हृदय பொருளாசையே धन लोभी पर சாராம उसकी ओर न फिरते ஒரு हुए சாட்சிகளை मेरी गवाही की ओर கை கொண்டே வாழணும். उसके अनुसार मैं जीऊंगा எந்த விதத்திலும் किसी भी प्रकार से நம்முடைய வாழ்க்கை हमारा जीवन கஷ்டம் வரட்டும், भले कष्ट आए நஷ்டங்கள் भले வரட்டும், नष्ट आए தோல்விகள் भले வரட்டும், हार आए இழப்புகள் வரட்டும், भले खो जाए எல்லாம் வரட்டும். भले कुछ भी हो जाए அத நிமித்தம் इसके என் निमित्त வாழ்க்கை मेरा जीवन பொருளாசை சாரக்கூடாது. धन लोभी की ओर नहीं फिरना है அதுக்கு நான் எப்படி இருக்கணும்? इसके लिए हमें कैसा அத रहना है என்பது ஓரிரு காரியத்தை பார்த்து उसके भी हम एक दो கொஞ்ச बातों நேரம் को ஜெபிக்கலாமே. देखकर हम प्रार्थना के लिए जाएंगे மத்தேயு லூக்காவு புஸ்தகத்துல लूका रीति सुसमाचार में 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 15வது வசனத்தை 15वां வாசிப்போமானால், वचन பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் ஆசை இருந்தும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். லேலுயா लेलिया லேலுயா. लेलिया அப்ப இந்த பொருளாசையை நாம் ஜெயிக்க வேண்டும். ये धन लोभी पर जय पाना है ஒரு தீட்டு இல்லாம வாழணும். हमें अशुद्ध के बिना जीना है அப்ப நான் என்ன செய்யணுமா? तब मुझे क्या करना है இந்த பொருளாசை குறித்து நான் எப்படி இருக்கணும்? इस धन लोभी के बारे में कैसा रहना है எச்சரிக்கையா இருக்கணும். चौकस रहना है லேலுயா. हालेलुया எச்சரிக்கையா இருக்கணும். चौकस रहना है லேலுயா. हालेलुया லேலுயா. लेलिया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो சில வேலை செய்கிற போதோ जब कुछ काम करते समय ஒரு வாகனத்தை ஓட்டி கொண்டு போறோம். या भी कब कुछ वाहन को हम चलाते समय அப்ப வாகனத்தை ஓட்டி கொண்டு போகிற போதோ जब वाहन को चलाते समय அப்போ நான் எச்சரிக்கை போறோம். हम बड़े चौकस से जाते हैं எச்சரிக்கை போறோம். हम चौकस से जाते हैं கொஞ்சம் அசதியா இருந்தா अगर थोड़े उदास के समान रहेंगे तो நாம அடுத்த ஆள் மேல மோதுவோம். हम किसी और पर टकराएंगे இல்ல அவட்ட அடுத்து நம்ம மேல नहीं மோதுவோம். तो दूसरा वाहन हमें टकराएगा அப்ப எச்சரிக்கையா இருந்து ஓட்டுகிறோம். हम बड़े सावधान से हम चलाते हैं சிக்னலை பார்த்து எச்சரிக்கையா இருந்து ஓட்டுகிறோம். सिग्नल को देख के हम सावधान से चलाते हैं வலது புறம் இடது பார்த்து ஓட்டுகிறோம். दाएं बाएं और देखकर हम चलाते அப்ப हैं எச்சரிக்கையா இல்லனா अगर चौकस से अगर हम नहीं रहेंगे तो ஏதாவது விபத்து நடக்கும். कुछ ना कुछ होगा
அதே போலதான் वैसे ही இந்த பொருளாசை குறித்து इस धनलोभी के बारे में எச்சரிக்கையா இருக்கணும். हमें भी चौकस रहना है। हालेलुया। हालेलुया हालेलुया। हालेलुया। அதான் தேவ பக்தன் சொன்னா, परमेश्वर का भक्त इस प्रकार कहता है, எனக்கு அன்றென்று வேண்டிய मुझे उस दिन के लिए ஆகாரத்தை भोजन को எனக்கு அளந்து मुझे नाप कर दो। हालेलुया 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 हालेलुया। எனக்கு அளந்து தாரும். मुझे नाप कर दो। இன்னைக்கு 10 ரூபாய் வேணுமா? क्या आज 10 रुपया அந்த चाहिए? 10 ரூபாய் மட்டும் கூட. 10 रुपया सिर्फ दो। நீ 1 ரூபாய் அதிகமா கொடுத்தா अगर 1 रुपया भी ज्यादा देंगे तो அதை வீணா செலவு பண்ணுவேன். मैं व्यर्थ रूप से उसे खर्चा करूंगा। ஆகையால इसीलिए நீ 1 ரூபாய் கூடும் கொடுக்காத. इसलिए 1 रुपया ज्यादा भी நீ नहीं, 1 ரூபாய் குறையும் 1 கொடுக்காத. रुपया कम भी नहीं। அதிகமா கொடுத்து நான் மறுதலித்து போயிடுவேன். अगर ज्यादा देगा तो मैं आपको इनकार करूंगा, குறைவா கொடுத்து உன்னை நான் தூஷிப்பேன். अगर आप कम देगा तो मैं आपकी निंदा करूंगा। ஆகையால எதுவும் அப்படி வரக்கூடாது. इसलिए ऐसा कुछ समस्या न हो। தேவ மனுஷன் சொல்லுகிறான். इसलिए परमेश्वर का भक्त इस प्रकार कहता ஆகையினால்தான் है, इसीलिए இந்த பொருளாசை குறித்து इस धनलोभी के बारे நீ में எச்சரிக்கையாயிரு. तुम बड़े चौकस रहो। ஒரு மனுஷனுக்கு किसी व्यक्ति को எவ்வளவு சொத்து இருந்தோம், भले कितना भी संपत्ति हो, எவ்வளவு ஆசை இருந்தோம், भले कितना भी धन हो, எவ்வளவு காரியம் இருந்தோம், भले कितना भी कार्य हो, அது அவனுக்கு वो उसको ஜீவன் அல்ல. जीवन नहीं देगा। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா எவ்வளவுதான் வாழ்க்கையில எதையும் கொண்டு போறதும் கிடையாது. हम कुछ भी यहाँ से लेकर भी नहीं जाएंगे, எது நம்ம கூட வருவதோ कुछ भी हमारे साथ கிடையாது. आएगा भी नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। அது நமக்கு ஜீவன் அல்ல. वो हमारे लिए जीवन नहीं है, அது நம்ம வாழ்க்கைக்கு உதவாது. वो हमारा जीवन के समान है। ஆகையினால இந்த நாளிலே इसीलिए इस दिनों में யோபு சொன்னாரு, अय्यूब ने कहा, கர்த்தர் கொடுத்தாரு, परमेश्वर ने दिया கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு, और परमेश्वर ने ले लिया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद। ஆகையினால ஐயோ போயிட்டு கவலைப்பட வேண்டாம். इसलिए अय्यूब के समान हमें भी चिंता नहीं करना எல்லாம் है। வந்து கவலைப்பட வேண்டாம். भले सब आगे तो भी चिंता न करो। ஆகையினால इसीलिए உன் வாழ்க்கையில तुम्हारे जीवन में எவ்வளவு வந்து எச்சரிக்கையாரு. इसलिए सब बातों में चौकस रहो। பொருளாசை மேல எச்சரிக்கையாரு. इसलिए பொருளாசை மேல எச்சரிக்கையாரு. धनलोभी पर चौकस रहो। அது நமக்கு நிரந்தரம் அல்ல. वो हमारा निरंतर नहीं है, அது என்னோடு வருவது இல்ல. वो हमारे संग नहीं आएगा, அது என்னோடு கூட वो இருப்பதில்லை. हमारे संग रहेगा भी नहीं। எப்போ போவும் வரும் தெரியாது. कब जाएगा कब आएगा हम नहीं ஏத जानते। மேல ஆசை வைக்காத. इसीलिए उस किसी पर आशा मत ஏத மேல रख, ஆசை வைக்காத. किसी के ऊपर लालच मत रख। கர்த்தர் கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. परमेश्वर दिया तो परमेश्वर को धन्यवाद दे, கர்த்தர் எடுத்தாரா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் अगर சொல்லு. परमेश्वर ने ले लिया उसको भी धन्यवाद दे। நல்லதுக்கு கொடுக்கல, इसलिए किसी को भी नहीं दिया நல்லது எடுத்தது. और अच्छा ही है। இப்படிதான் நீ யோசிக்கணும். वैसे इस प्रकार हमें सोचना இந்த है। ஆசை வந்துட்டா अगर ये लालच आ गया ஐயோ तो ஆண்டு எடுத்துட்டாரு, परमेश्वर ने ले लिया ஆண்டு है, எடுத்துட்டாரு, परमेश्वर ने ले लिया ஆண்டு है, எடுத்துட்டாரு. परमेश्वर ने ले लिया அவர் है। கண்ணு இல்லையா, क्या उसको आंख नहीं அவர் है, காது இல்லையா, क्या उसको कान नहीं है, அவரை போட்டு ஏசிட்டு இருப்போம். हम उसको डांटते रहेंगे। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। யோசிக்கணும். हमें सोचना है, இது நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் அல்ல. ये हमारा जीवन नहीं இந்த है, பொருளாசை நமக்கு வாழ்க்கை அல்ல. ये धनलोभी हमारा जीवन नहीं அது है, நம்மோடு வருவது அல்ல. ये हमारे संग नहीं आएगा। எப்போ எடுப்பார் எப்போ கொடுப்பாரு. कब लेगा कब देगा, அது நம்மட்டு போயிட்டே இருக்கும். वो हमसे जाते ही रहेगा। அதனால ஆசை வைக்காத. उस पर लालच मत रखो। இருக்கிற போது சோத்திரம் பண்ணி அனுபவி. अगर रहते समय धन्यवाद देकर இல்லாத उसे போது अनुभव कर சோத்திரம் ले, பண்ணி இல்லாத போது சோத்திரம் பண்ணி அமைதியா கட. अगर नहीं है तो बड़े शांत रहो। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। எச்சரிக்கையாரு. इसलिए चौकस रहे। 1000 ரூபாய் கூடி வந்துட்டேன்னு எச்சரிக்கையாரு. 1000 रुपया ज्यादा है तो चौकस रहे। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। 1000 ரூபாய் கம்மியா வந்து எச்சரிக்கையாரு. 1000 रुपया कम हुआ तो भी चौकस रहे, எச்சரிக்கையாரு. तो चौकस रहे। 1000 ரூபாய் கூட்டிட்டு வந்துட்டு 1000 रुपया ज्यादा हो गया, ஆயினால 2 துணி எடுப்பு எடுக்காத. इसलिए 2 कपड़ा और मत खरीद, இத வாங்க எடுக்காத. किसी को और खरीदना मत सोच। 2000 ரூபாய் கூடி வந்துட்டு अगर 2000 रुपया ज्यादा ஆயினால आ ஒரு गया, வீடு புக் பண்ணி இஎம்ஐ போடுன்னு போடாத. हाँ, एक घर खरीद कर EMI मत डालो। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। ஆயினால் வாழ்க்கையில इसीलिए जीवन में எதையும் ஆண்டவர் ஆசைப்பட்டு தந்து வாங்காத. जो भी परमेश्वर की ऊपर इच्छा रखकर ले தேவன் मत। ஆசைப்பட்ட தருவாரு. अगर तूने आशा रखा परमेश्वर தேவன் देगा, உனக்கு தயவுன்னு தருவாரு. परमेश्वर तुझे दो देना है वो देगा। ஆயினால் எல்லாமே உனக்கு ஜீவன் அல்ல. इसलिए सारे बात तुम्हें जीवन नहीं எல்லாமே आएगा, உனக்கு வெறுசோத அனுகூலமானது அல்ல. सब कुछ तुम्हें अनुकूल नहीं होता। இந்த பொருளாசை ஜெயிக்கணும்னா ये अगर ये धनलोभी को நீ जय पाना है ஒவ்வொரு तो நாளும் எச்சரிக்கையா இருக்கணும். हर एक दिन चौकस रहना ஒவ்வொரு है, நாள் கேர்ஃபுல்லா இருக்கணும். हर
हर एक दिन सावधान रहना ஒவ்வொரு நாள் है, கவனமா இருக்கணும். हर एक दिन बड़े सावधान से रहना है, வீட்டுக்குள்ள வந்துடக் கூடாது, घर के अंदर नहीं आना है, வாழ்க்கையில வந்துடக் கூடாது, हमारे जीवन में नहीं आना है, பிள்ளைகள் வாழ்க்கையில வந்துடக் கூடாது, हमारे बच्चों के जीवन में नहीं आना है, எதில வந்துடக் கூடாதுயா. किसी के ऊपर नहीं आना கவனமா है, இருக்கணும். बड़े सावधान से रहना है, எச்சரிக்கையா இருக்கணும். चौकस से रहना है। அவ்வாறு இருந்தா ऐसा रहेंगे तो ही பொருளாசை நமக்குள்ள வராது. धन लोभी हमारे अंदर नहीं आएगा। பொருளாசை வரலனாக்கா अगर धन लोभी आ गया तो எனக்குள்ள என்ன வராது? मेरे अंदर क्या नहीं आएगा? திட்டு अशुद्ध வராது. नहीं होगा, திட்டுப்படாது என் வாழ்க்கை, अशुद्ध नहीं होगा, திட்டுப்படாது अशुद्ध नहीं होगा, என் வாழ்க்கை, கரப்படாது ये परमेश्वर का என் வாழ்க்கை, கரப்படாது जीवन में कोई कंकाल नहीं திட்டுப்படாத होगा, வாழ்க்கை, अशुद्ध नहीं हुआ बिना जीवन, கரைப்படாத வாழ்க்கை. और कोई भी बुरा नहीं हुआ அப்ப जीवन। இயேசு எப்போ வந்தாலும் போயிட்டே இருக்கலாம். कभी भी यीशु आएगा तो हम उसके संग जाते रहेंगे, அது ராக்காலத்துல வரட்டும், कभी वो रात दिन के அது लिए आए, பகல் காலத்துல भले வரட்டும், दोपहर को आए, எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்கலாம். कभी भी आए हम उसके संग जा सकते அதான், हैं। ரெண்டு பேர் படுத்து இருப்பார்கள், दो जन सोए रहेंगे, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், एक जन उठा लिया जाएगा ஒருத்தர் और கைவிடப்படுவார்கள். दूसरा हाथ छुड़ाया जाएगा, கரப்பட்ட ஆளு अगर கைவிடப்படுவார்கள். जो अशुद्ध है वो छोड़ा जाएगा। ரெண்டு பேர் வேலை பார்த்து கொண்டு दो இருப்பார்கள், लोग काम करते रहेंगे, ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், एक उठाया ஒரு जाएगा, ஆள் एक கைவிடப்படுவார்கள். हाथ छुड़ाया जाएगा, ரெண்டு பேர் போய் கொண்டு दो இருப்பார்கள், लोग चलते ஒரு रहेंगे, ஆள் एक எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், जन उठाए ஒரு जाएंगे, ஆள் एक கைவிடப்படுவார்கள். जन हाथ छुड़ाए जाएंगे। கரைப்பட்ட ஆட்கள், जो अशुद्ध पाए हुए लोग, கரைப்பட்ட ஜனங்கள், जो अशुद्ध हुए लोग, திட்டுப்பட்ட जो ஜனங்கள் बुरे लोग, जो கைவிடப்படுவார்கள். हाथ छुड़ाए जाएंगे, திட்டு இல்லாதவர்கள், जो अशुद्ध नहीं கரை है, இல்லாதவர்கள் जो बुरे नहीं है, वो उठा எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். लिया जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆகினால इसीलिए பொருளாசைய धन लोभी को வராம இருக்கணும்னா आना नहीं है तो ஒவ்வொரு நாளும் हर एक அதை दिन குறித்து उसके बारे में நான் எச்சரிக்கையா हमें இருக்கணும். चौकस से रहना है। அல்லேலூயா. हालेलुया, हालेलुया। हालेलुया। So, எபேசியர் புஸ்தகத்துல इफिसियों की पुस्तक में 5ஆம் அதிகாரம் उसके 5वां अध्याय 5லே வாசிப்போமானா अगर उसके 5वें में पढ़ेंगे तो ஸ்தோத்திரம். लोभी तुम क्या चाहते हो? किसी व्यभिचार या अशुद्धता या लोभी मनुष्य की जो मूर्ति पूजा के बराबर है, मसीह और परमेश्वर के राज्यों में निराश नहीं। ம் 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 விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. हालेलुया। அப்போ பொருள் ஆசை என்பது अगर जो धन लोभी कहने पर விக்கிரக ஆராதனைக்கு சமம். ये मूर्ति पूजा के समान है। அல்லேலூயா. हालेलुया। அந்த பொருளாசை मूर्ति पूजा எப்படி மேற்கொள்ளணும்? कैसे इस पर प्रबल होना है? இந்த பொருளாசை வந்துவிட்டா अगर ये धन लोभी आ गया तो அப்ப நான் எதை ஆராதிக்கிறேன்? हम किसकी आराधना करते हैं? எனக்குள் என்ன வந்து விட்டது? मेरे अंदर क्या आ गया है? விக்கிரக मूर्ति पूजा ஆராதனை வந்து விட்டது. आराधना आ गया है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। விக்கிரக ஆராதனை வந்து விட்டது. मूर्ति पूजा आ गया है। அப்ப விக்கிரக ஆராதனை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? क्या मूर्ति पूजा को परमेश्वर स्वीकार करेगा? கர்த்தர் வெறுக்கிற காரியம். परमेश्वर नफरत करता है, அதனால கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்தார். इसीलिए इसराइल लोगों को परमेश्वर ने मारा। அந்த விக்கிரக ஆராதனை விக்கிரக ஜனங்களை சபித்தார். जो मूर्ति पूजा लोगों को उन्होंने श्रापित किया கோபம் பற்றி எரிந்தது. और क्रोध बहुत ही जलने लगा ஜனத்தின் மேல் மூர்க்கம் கொண்டாரு. और लोग बहुत ही क्रोधित हुए। அது விக்கிரக ஆராதனைக்கு சமமா இருக்கிறது. जो मूर्ति पूजा के समान है, அந்த பொருளாசை வருமானால் अगर धन लोभी आएगा तो அது உனக்கு ஜீவன் அல்ல. ये हमारे लिए पवित्र जीवन नहीं। அதனால ஜாக்கிரதையா இரு. इसलिए बड़े चौकस रहो। இந்த பொருளாசை ये धन लोभी, விக்கிரக ஆராதனை ये मूर्ति पूजा की आराधना அதற்கு है, சமமா இருக்கிறது. उसके समान है। அது அப்பேற்பட்டவர்கள் ऐसे लोग தேவ ராஜ்யத்துக்குள்ளே परमेश्वर के राज्य அதை पर சுதந்திரிக்க முடியாது. वो स्वतंत्र नहीं पाएंगे, அதை பெற்றுக்கொள்ள वो पा முடியாது. नहीं पाएंगे, அதை அனுபவிக்க उसे முடியாது. अनुभव नहीं कर पाएंगे। அவர் தேவ ராஜ்யத்தை वो புறம்பாக்கப்படுகிறார்கள். परमेश्वर के राज्य से दूर ढकला தேவ जाएंगे, ராஜ்யத்தை தள்ளப்படுகிறார்கள். परमेश्वर के राज्य से उन्हें दूर ढकला அப்போ जाएगा। இந்த நாட்களிலே इसलिए इस दिनों में பொருளாசை धन लोभी, ஒரு விக்கிரக ஆராதனை ये मूर्ति पूजा की आराधना விக்கிரக है। ஆராதனைய इस आराधना को கர்த்தர் அருவருக்கிறார். परमेश्वर घृणा करता है, கர்த்தர் வெறுக்கிற परमेश्वर காரியம், नफरत करता है, கர்த்தர் கோபம் உண்டாக்குற परमेश्वर को காரியம், गुस्सा दिलाने वाली बातें கர்த்தருக்கு हैं, விரோதமான परमेश्वर का காரியம். विरोध बातें இந்த हैं। காரியம் இருக்கிற போது जब इस बात होने पर தேவன் கோபப்படுகிற போது परमेश्वर जब गुस्सा होते समय எப்படி ஆசீர்வதிக்கப்பட किस முடியும்? प्रकार हम आशीर्वाद पाएंगे? சோத்திரம். இந்த சோத்திரம். இந்த
எல்லாம் கத்த சோதனை பண்ணுவோம். स्तोत्र स्तोत्र स्तोत्र। இந்த மீரியாமை பார்ப்போமானா अगर बिरयाम को देखते समय பார்த்தாராம், देखा, கோபப்பட்டாராம், गुस्सा किए, போயிட்டாராம். गई। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। என் தாசனாகிய मेरा दास மோசேக்கு விரோதமாய் நீங்கள் मूसा के विरुद्ध பேசி என்ன? तुमने क्यों बातें किया? இது மோசேலாம் கேட்கல, बात தேவன் கேட்டாரு. मूसा ने नहीं सुना परंतु मिरियम परमेश्वर सुना। பார்த்தாரு, मिरियम को देखा, கோபப்பட்டாரு, गुस्सा किया, போயிட்டேன்ட்டாரு. चले गया। அந்த கோபம் என்னாச்சு? वो गुस्सा क्या हो गया? மீரியாமுடைய मिरियम के अंदर சரீரத்தையே மாத்தி விட்டு. शरीर को ही बदल दिया। அல்லேலூயா. हालेलुया। சும்மா லைட்டா போயிட்டு பார்த்துட்டு போயிட்டாரு. ऐसी देखकर चला गया। அல்லேலூயா. हालेलुया। அப்படி கோபப்பட்டு பார்த்து சில பேர் பாவம் இன்னும் கோபத்தோடு போறாரு சொல்லும் பாருங்க. अगर गुस्से में जाते तो हमें समझ में आता गुस्से में गया। அந்த சௌரன் கோபத்தோடு போறாரு, ये तो भाई गुस्से में जा रहा है, அந்த சௌரி கோபத்தோடு போறாங்க. ये बहन गुस्से में जा रही है। அப்படி கோபத்தோடு போனாரு, அவ்வளவுதான். अगर गुस्से में जाएगा तो வாழ்க்கை மாறி போச்சு. जीवन बदल गया है। இதே போலதையா इसी प्रकार விக்கிரக ஆராதனை अच्छा आराधना கோபத்தை கொண்டு வரியா. गुस्सा ले आता அப்ப है। தேவ கோபப்படுகிற போது परमेश्वर क्रोध गुस्सा होते எப்படி समय ஆசீர்வதிக்கப்பட முடியும்? कैसे हम आशीर्वाद எப்படி पाएंगे? நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? कैसे हम भलाई को पाएंगे? எப்படி குடும்பத்தில் பிரியமா இருப்பாரு? कैसे परिवार में वो प्रिय रहेगा? எப்படி பிள்ளைகள் பிரியமா कैसे இருப்பாரு? बच्चों पर प्रिय रहेगा? எப்படி காரியங்கள் வாய்க்க பண்ணுவாரு? कैसे बातों को परमेश्वर सफल எப்படி देगा? குறைகள் மாறும்? कैसे हमारी कमियों बदलेगा? எப்படி தேவை சந்திக்கப்படும்? कैसे हमारी जरूरत पूरा होगा? ஆகினால इसीलिए இந்த பொருளாசை எதிர்க்க வேண்டும் என்றால், अगर ये धन लोभी हो तो, பொருளாசை மேற்கொள்ள வேண்டும் अगर इस धन என்றால் लोभी पर प्रबल होना है तो பொருளாசை குறித்து इस धन लोभी प्रति நீ எச்சரிக்கையாயிரு. तुम्हें चौकस रहना है। இரண்டாவது दूसरा, பொருளாசை जो धन लोभी है அது ஒரு விக்கிரகம். वो एक मूर्ति पूजा है। அதை அறிந்து उसे நீ जानकर அதை வெறுத்திடு. उसे नफरत करो। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். மூன்றாவதாக तीसरा, இந்த பொருளாசை வெறுக்க ये धन लोभी को नफरत करने के அது लिए 119 சங்கீதத்துல भजन संगीता 119 में 36வது வசனத்தை வாசிப்போமானால் अगर उसका 36वां वचन पढ़ते समय அவர் சொல்றாரு, वो कहता है, ஸ்தோத்திரம், என் இருதயம் मेरा हृदय பொருளாசை சாராமல் अपने धन की लोभ पर न होते ஒரு हुए சாட்சியின் तुम्हारे गवाही के अनुसार, சாட்சிகளை आपकी गवाही के अनुसार சாரும்படி செய்யும் गवाही की ओर फेर दे। என்று சங்கீதக்காரன் மன்றாடுகிறார். ऐसे भजनकार विनती करता है, செபிக்கணுமா? ऐसा प्रार्थना करना है। அல்லேலூயா. हालेलुया। அவர் மன்றாடுறாரு, वो प्रार्थना करता है, செபிக்கிறாரியா. वो प्रार्थना कर रहा है। இருதயம் उसका मन எந்த இடத்திலும், किसी भी बातों என் में, வாழ்க்கை मेरा जीवन எந்த இடத்திலும் किसी बातों में பொருளாசை சார்ந்து விடக்கூடாது. धन लोभी की ओर नहीं फेरना है, அதை சார்ந்து வாழக்கூடாது. उसकी ओर फेर कर नहीं जीना है, அதை சார்ந்து ஜீவிக்க கூடாது उसकी ओर जीवन नहीं बिताना है। என்று சங்கீதக்காரன் ஜெபித்தான். ऐसे भजनकार प्रार्थना करता है, ஜெபிக்கிறவனாயிருந்தான். प्रार्थना करने वाला था। அவ ஜெபிக்க ஜெபிக்க वो प्रार्थना करते करते பொருளாசை நம்ம கிட்ட வராது. हमारे अंदर धन लोभी नहीं आएगा। தானியேல் ஜெபித்தான், दानियल ने प्रार्थना किया, பொருளாசை வரல. धन लोभी नहीं आया। அல்லேலூயா. हालेलुया। பவுல் ஜெபித்தார், पौलुस ने प्रार्थना किया, தேவடாம ஜெபம் பண்ணாராம். ओ वैसे ही लगातार प्रार्थना போராடி किया, ஜெபம் उस பண்ணாராம். लड़कर प्रार्थना किया விழித்திருந்து ஜெபம் और பண்ணாராம். बड़े जागरूक होकर प्रार्थना இப்படி किया। ஜெபம் பண்ணிடபடினால ऐसे प्रार्थना किया इसलिए பொருளாசை சாரவில்லை. धन लोभी उसकी ओर नहीं आया। மோசே ஜெபித்தார், मूसा ने प्रार्थना किया, 40 நாள் ஜெபித்தார். 40 दिन प्रार्थना किया, தேவ சமூகத்தை அதிகமா செலவழித்தார். परमेश्वर की उपस्थिति में अधिक से अधिक பொருளாசை रहा, சாரவில்லை. धन लोभी की ओर फेरा नहीं। எத்தனை பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்களோ. इतने पवित्र लोग प्रार्थना किए। எலியா ஜெபிக்கிறவனாயிருந்தான். एलिया भी प्रार्थना करने वाला था, எலிசா एलिशा भी ஜெபிக்கிறவனாயிருந்தான். प्रार्थना करने वाला था, பொருளாசை சாரவில்லை. धन लोभी की ओर नहीं फिरा। ஜெப ஜீவன் எங்கே குறைகிறதோ, किधर प्रार्थना की जिंदगी कम होती ஜெப है, வாழ்க்கை எங்கே குறைகிறதோ, किधर प्रार्थना का जीवन घटता है, ஜெப ஜீவன் எங்கே இல்லாமல் किधर இருக்கிறதோ, प्रार्थना का जीवन नहीं होता அங்கே है, பொருளாசை குடிகொண்டு இருக்கும். वहाँ धन लोभी बढ़ता ही रहेगा, அங்கே பொருளாசை குடிகொண்டு இருக்கும். वहाँ धन लोभी रहेगा, அங்கே பொருளாசை வாழ்ந்து கொண்டு இருக்கும். वहाँ धन लोभी जीता रहेगा। அப்ப இந்த ராக்காலத்திலே इसलिए इस रात के समय நான் पर பொருளாசை வெறுக்கிறவா இருக்க வேண்டும் என்றால் हमें धन लोभी को नफरत करना हो तो அதை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்க उसके வேண்டும். लिए हमें चौकस रहना है। அது ஒரு விக்கிர ஆராய்ங்கிற தெளிவு வேண்டும். वो एक मूर्ति पूजा है करके हमारे अंदर இந்த अच्छा ज्योति பொருளாசை होना இடத்துல है। வராமல் இருக்க வேண்டும் ये என்றால் धन वस्तु हमारे अंदर नहीं होना ஒரு है तो நாள் ஜெபத்திலே தரித்திருக்கிறவனா हर இருக்க एक வேண்டும். दिन प्रार्थना में लगे रहना है। ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே जो प्रेरितों के समय में, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் जो வாழ்க்கையிலே पुराने नियम के पवित्र लोगों के எத்தனை பேர் जीवन में ஜெபித்தார்களோ, कितने लोगों ने प्रार्थना की, எத்தனை பேர் ஜெபித்து வாழ்ந்தார்களோ, कितने लोग ने प्रार्थना करके எத்தனை जीवन பேர் बिताए, ஜெபித்து ஜீவித்தார்களோ, कितने लोग ने प्रार्थना
करके அத்தனை जिए பேருடைய வாழ்க்கையிலே उतने लोगों के जीवन में भी பொருளாசை வரவில்லை, ये धनलोभी आया नहीं, பொருளாசை வரவில்லை, धनलोभी नहीं आया, பொருளாசை வரவில்லை. धनलोभी नहीं आया। ஆகிய இந்த நாட்களிலே इसलिए इस दिनों में பொருளாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால், धनलोभी पर प्रबल होना है तो பொருளாசை ஜெயிக்க வேண்டும் धनलोभी என்றால் पर जय पाना है உன் तो ஜெபங்கள் பெருக வேண்டும், तेरा प्रार्थना बढ़ना உன் है, ஜெப வாழ்க்கை பெருக तेरा வேண்டும், प्रार्थना का जिंदगी बढ़ना உன் है, ஜெப ஜீவங்கள் பெருக तेरा வேண்டும், प्रार्थना का जीवन बढ़ते உபவாச रहना है, வாழ்க்கை பெருக उपवास வேண்டும், का जीवन बढ़ना குடும்ப है, ஜெபம் பெருக வேண்டும், पारिवारिक प्रार्थना बढ़ना தனி है, ஜெபம் பெருக अकेला வேண்டும், प्रार्थना बढ़ना है, கூடி ஜெபிக்கிற ஜெபம் பெருக जो வேண்டும், इकट्ठा होकर प्रार्थना करते बढ़ना ஜெபத்திலே है, உறுதியா இருக்க और வேண்டும், प्रार्थना में निरत बनना ஜெபத்திலே है, உறுதியா இருக்க प्रार्थना வேண்டும், में स्थिर बने रहना ஜெபத்திலே है, தரித்திருக்க और வேண்டும். प्रार्थना में लगे रहना ஸ்தோத்திரம். है। ஆண்டவராக தேவன் எங்கே ஜெபங்கள் பெருகினதோ, जहाँ परमेश्वर यहोवा जहाँ प्रार्थना எங்கே बढ़ गया ஜெபங்கள் है, பெருக்கப்பட்டதோ, जहाँ प्रार्थना बढ़ रहा அவர்கள் है, அத்தனை பேர் பொருளை ஆசை ஜெயித்திருக்கிறார்கள். लोग सब धनलोभी पर जय पाए, பொருளாசை ஜெயித்தபடியினாலே उन्होंने जय लाओ जय தேவன் அவர்களை பயன்படுத்தினார், धनलोभी पर जय पाए, इससे தேவன் परमेश्वर ने उपयोग किया, உபயோகப்படுத்தினார், परमेश्वर ने उपयोग தேவன் அவளை किया, ஆசீர்வதித்தார், परमेश्वर ने आशीष किया, தேவன் அவளை உயர்த்தினார். परमेश्वर ने ऊंचा किया। அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? हम सब प्रभु को धन्यवाद ஆண்டவரே, करेंगे। இந்த பொருளாசை ஜெயிக்க परमेश्वर इस ஆண்டவரே धनलोभी पर எனக்கு जय पाने के लिए ஜெபத்தினால் நிரப்பாண்டவரே, मुझे प्रार्थना से நான் भर दे, ஜெபிக்கிறவனாய் என்ன மாற்றும், मुझे प्रार्थना के वीर के समान என்னை बना दे, ஜெபிக்கிறவனா मुझे மாற்றாண்டவரே, प्रार्थना के वीर के समान என்னை बना दे, ஜெபிக்கிறவனாய் மாற்றும், मुझे प्रार्थना वीर के समान என்னை बना दे, ஜெபிக்கிறவனாய் மாற்றும். मुझे प्रार्थना के समान बना दे, ஜெபங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. प्रार्थना बढ़ने दो। எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் हम பண்ணுவோமே. सब प्रभु को ஜெபங்கள் धन्यवाद பெருகட்டும் करेंगे। ஐயா. हम सब प्रार्थना ஜெபங்கள் பெருகட்டும், प्रार्थना बढ़ने दो, 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 ஜெபங்கள் பெருகட்டும். प्रार्थना बढ़ने दो। ஐஷாலா தீனானாமா ஊராராபா ஓ பௌரி காபா ஷாகா நீகாமா தோத்துறேன் தோத்துறேன் தோத்துறேன். நல்லவன் 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 நல்லவன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to God, glory to God, glory to God. தகப்பனே சோத்திரம், தகப்பனே சோத்திரம், தகப்பனே சோத்திரம், தகப்பனே சோத்திரன் சோத்திரன் சோத்திரன். அல்லேலூயா. हालेलुया। ஒன்று தெசலோனிக்கர் புஸ்தகத்திலே पहले थिस्सलुनीके की पुस्तक में இரண்டாம் அதிகாரம் उसके दूसरा अध्याय 5வது வசனத்தை வாசிப்போமானால், 5वां वचन पढ़ते समय இல்லை பொருளாசை உள்ளவர்களா மாயும் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. क्योंकि तुम जानते हो कि हम ना तो कभी ललोचपनों की बातें किए करते थे, और न लोग के लिए बहाना करते थे, परमेश्वर गवाह है। அல்லேலூயா. हालेलुया। பவுல் சொல்றாரு, पौलुस कहता है நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வார்த்தைகளை சொல்லவும் இல்லை, हम कभी भी चापलूसी की बातें नहीं பொருளாசை किए உள்ளவளாக और ना ही लोभी के நாங்கள் बिना மாயம் பண்ணவும் இல்லை, हमने बहाना भी नहीं किया। எங்களுக்கு தேவனே इसके लिए परमेश्वर ही गवाह है, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை एक வாழ. गवाह भरा हुआ जीवन। பொருளாசை ஜெயிக்கணுமா? हमें धनलोभी पर जय पाना நீ है, எச்சரிக்கையா இரு. तुम्हें बड़े चौकस रहना है। பொருளாசை ஜெயிக்கணுமா? धनलोभी पर जय पाना அது है, விக்கிரம் என்று தள்ளிவிடு. मूर्ति पूजा है करके उसे दूर பொருளாசை कर दे। ஜெயிக்கணுமா? धनलोभी पर जय நீ पाना ஜெபிக்கிறவனாய் है, இரு. तू प्रार्थना करने वाला बन। பொருளாசை ஜெயிக்கணுமா? धनलोभी पे से நீ जय पाना है, சாட்சி உள்ளவனாய் வா. तू गवाह भरा हुआ जीवन बिता, சாட்சி உள்ளவனா ஜீவி. गवाह भरा हुआ जीवन बिता। நாங்கள் இந்த பொருளாசைக்காக इस धनलोभी के कारण இச்சகமான வார்த்தைகளை பேசவில்லை, तू चापलूसी के बातें हमने नहीं की, நயமான வார்த்தைகளை பேசவில்லை. हम कोई बुरे बातें नहीं किए, ஸ்தோத்திரம். அதே போல மாயம் பண்ணவில்லை. हम कोई भी व्यर्थ बातें नहीं இந்த किए, பொருளாசைக்காக எந்த நடிக்கவும் செய்யவில்லை. हमने कोई नाटक भी नहीं किया। ஆகினால इसीलिए எந்த இடத்திலும் किसी भी जगह நான் में சாட்சியாய் வாழ்ந்து हम இருக்கிறேன் गवाह के अनुसार जिए என்று हैं। பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ऐसे पवित्र पौलुस कहता है சாட்சியாய் வாழணும், गवाही के अनुसार जीना है, சாட்சியாய் வாழணும். गवाही भरा हुआ जीवन बिताना है, சாட்சி அவசியம். और गवाही अवश्य है। சோதர கொர்நேலியை பற்றி அறிந்திருப்பீங்க. कोर्नेलियुस के बारे में तुम அந்த जानते हो, கொர்நேலியை பற்றி उस कोर्नेलियुस के बारे அந்த में ஜனங்கள் சொல்றாங்க, वो लोगों ने गवाही दिया, எல்லாரால் எப்படிப்பட்டவன்? ये सबसे भी சாட்சி பெற்றவன். गवाही पाया हुआ है। हालेलुया, 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 हालेलुया। சோதர 10:20 நினைக்கிறேன். और 10 में हम देखते ஜனங்கள் हैं எல்லாரும் எப்படிப்பட்டவன்? लोग जब சாட்சி பெற்றவன். एक गवाह पाया हुआ व्यक्ति है, அவன் ஒரு சோத ராணுவ தளபதி, वो एक सेनापति का वीर था, ஒரு பெட்டாலியனுக்கு அதிபதியா இருக்கிறான். वो पूरे एक बड़े अधिकारी में है, ஒவ்வொரு நாளும் தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். हर एक दिन दान और धर्म कर रहा है। அப்பேற்பட்ட வாழ்க்கையில वैसे एक जीवन में भी அவனுக்கு தான தர்மம் பண்ணிட்டே இருக்கான் பாருங்க. वो दान और धर्म करता ही रहा। அந்த ஆசை இல்ல
பாருங்க. कोई किसी पर लालच नहीं था। அவனை பற்றி ஜனங்கள் சொல்றாங்க, उसके बारे में लोग कहते हैं எப்படிப்பட்டவன்? ये कैसा व्यक्ति है, சாட்சி பெற்றவன், गवाही पाया हुआ व्यक्ति है, சாட்சி பெற்றவன், गवाही पाया व्यक्ति அப்ப है। நம்ம பற்றி சாட்சி சொல்லணும். हमारे बारे में भी गवाही बताना है, நம்ம குடும்பத்தை பற்றி சாட்சி हमारे சொல்லணும், परिवार के बारे में गवाही बताना நம்ம है, பிள்ளைகளை பற்றி சாட்சி हमारे சொல்லணும். बच्चों के बारे में गवाही बोलना है। அப்போ நான் பொருளாசையை வெறுக்கணும்னா, अगर धन लोभी को अगर मैं नफरत करूं, அந்த பொருளாசை மேற்கொள்ளணும்னா, अगर उस धन लोभी पर प्रबल होना है, நான் சாட்சியாய் मुझे வாழணும். गवाही के अनुसार जीवन बिताना है। हालेलुया। हालेलुया। எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், और यशायाह कहता है, சுனாமியார் சொல்றாரு, और कहता है, सुनामिया कहती நம்ம है, இவர் எப்படிப்பட்ட பார்க்கிறேன், ये कैसा है, இவர் ஒரு ये एक பரிசுத்தவான், पवित्र जन சாட்சியா है வாழணும். और अच्छे से रहना है। இவங்க ஒரு ஆவிக்குரியவங்க, ये आत्मिक लोग हैं, இவங்க நல்ல ஒரு விசுவாசியாங்க, ये एक अच्छा विश्वासी இவங்க है, நல்லா ஜெபிக்கிறவங்க, ये अच्छा प्रार्थना करने वाले இவங்க हैं, ஆராதிக்கிறவங்க, ये अच्छा आराधना करने वाले இவங்க हैं, வசனத்தோடு ये வாழ்றவங்க. वचन के अनुसार जीने वाले हैं। ஹalleluya. हालेलुया। சாட்சியாய் வாழணுமா, गवाही के अनुसार जीवन बिताना நாங்கள் है। யாரையும் மாயம் பண்ணவில்லை, हमें कोई भी व्यर्थ बात नहीं की யாரையும் है நாங்கள் வஞ்சிக்கவில்லை, और किसी को भी हमने भरमाया नहीं, யார் எதையும் செய்யவில்லை, हमने किसी को भी कुछ नहीं किया। தேவனுக்கு சாட்சியா हम வாழ்ந்து परमेश्वर की गवाह बनकर जिए। ஆகிய இந்த மகிமையான வேளையிலே इसलिए इस महिमा भरे समय இந்த में பொருளாசை ये धन நம்மை लोभी தீட்டுப்படுத்தும். हमें अशुद्ध करता है, இந்த பொருளாசை தீட்டுப்பட்டபடியினால ये हमें अशुद्ध करता है, इसीलिए தேவ ராஜ்யம் போக முடியாது. परमेश्वर के राज्य पर प्रवेश नहीं கர்த்தருடைய कर பந்தி पाएंगे பெற்றாலும் ஆசீர்வாதம் கிடைக்காது. और भले हम प्रभु भोज में भाग ले तो भी आशीर्वाद नहीं ஆகிய இந்த मिलेगा। பொருளாசை மேற்கொள்ளணும், इस धन लोभी पर प्रबल होना அதுக்கு है, நான் எச்சரிக்கையா उसके लिए இருக்கணும். हमें चौकस रहना है। அது ஒரு விக்கிர ஆராதனை, ये एक मूर्ति पूजा की आराधना அதுக்காக है, நான் ஜெபிக்கணும், उसके लिए मुझे प्रार्थना करना அதுக்காக है, நான் சாட்சியா उसके வாழணும். लिए मुझे गवाह के अनुसार जीवन हालेलुया। बिताना है। हालेलुया। நீதிமொழி புஸ்தகத்துல इति वचन के पुस्तक में 28ஆம் அதிகாரத்துல 28वां अध्याय में 18வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போதோ, अगर 18 वचन को अगर हम पढ़ते समय, புத்தியீனனாய் இருந்தா அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசை வெறுக்கிறவனோ தீர்க்காயுசை பெறுவான். जो धन लोभी को नफरत करता है वो दीर्घ आयु पाता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்காசை பெறுவான். जो धन लोभी को नफरत करता है वो दीर्घ आयु पाता அதை है, நான் வெறுக்கணும். उसे हमें नफरत करना है। வெறுக்கிற போது जब उसको हम नफरत करते என் समय ஆயுசு நாட்கள் பெருகிட்டே போகும். हमारे आयु के दिन बढ़ते रहेगा, நன்மைகள் பெருகிட்டே भलाई போகும். बढ़ते रहेगा। அப்ப இந்த நாட்களிலே इसके दिनों में இந்த பொருளாசை ये धन लोभी நான் வெறுக்கிறவனா இருக்கணும், हमें नफरत करना है, அப்ப ஜெயிக்க முடியும். तभी हम जय पाएंगे। சாட்சி உள்ளவனா हम இருக்கணும், साथ गवाही भरे में रहेंगे, ஜெயிக்க முடியும். हम जय पाएंगे। ஜெபிக்கிறவனா இருக்கணும், प्रार्थना करने वाले बनना அப்ப है, நான் ஜெயிக்க முடியும். तभी हम जय पाएंगे। அதை ஒரு விக்கிரக ஆராதனை நான் என்னைக்கு தெளிவுள்ளவனா இருக்கணும். ये हमारे अंदर अच्छा समझ होना है, मूर्ति पूजा की எச்சரிக்கையா आराधना है, இருக்கணும். उसमें हमें चौकस இந்த रहना है। 5 காரியத்தை கடைபிடிக்கிற போதோ इस 5 बातों को अगर हम पालन நான் करते समय பொருளாசை மேற்கொள்ளுவேன். हम धन लोभी पर प्रबल होते அவ்வாறு हैं। மேற்கொள்ளுகிற போது जब हम प्रबल होते समय பொருளாசையினாலே इस धन लोभी के कारण என் ஜீவன் தீட்டுப்படாது. मेरा जीवन अशुद्ध नहीं होगा, தீட்டுப்படாதபடியினாலே मेरे जीवन अशुद्ध न होने के நான் कारण தேவ ராஜ்யத்துக்கு मैं போவதற்கும் परमेश्वर के राज्य में அந்த जाऊंगा, வரிகளை उसके எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் आगमन में उठाया जाऊंगा। தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற பந்தியில பங்கு பெறுவதற்கும் परमेश्वर ने तैयार किया हुआ इस நான் प्रभु भोज में भाग लेने தகுதி के लिए உள்ளவனாய் मैं மாறு. योग्य बनूंगा। அப்ப அந்த பொருளாசை எனக்குள்ள இருந்தால் अगर ये धन लोभी मेरे अंदर रहेगा तो 5 நஷ்டங்களை இழப்புகளை கொண்டு வருகிறது. 5 नष्ट और हार को ले आएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। வெறுக்கணுமா, नफरत करना है, பொருளாசை வேணுமா क्या धन लोभी चाहिए, என்பதை इसके बारे में தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. तुम निर्णय ले लो। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपका आशीर्वाद करेगा। ஜெபிக்கலாமா இந்த நாட்களிலே? इसलिए इस दिनों में எனக்குள்ள பொருளாசை வேணுமா, क्या मेरे अंदर धन लोभी चाहिए, எனக்குள்ள பொருளாசை வேண்டாமா? क्या धन लोभी नहीं चाहिए। சோத்திர மனுஷனுக்குள் இருந்து வருகிற புறப்பட்டு வருகிற பொருளாசை அவனை जो தீட்டுப்படுத்தும். मनुष्य के भीतर से निकल कर आता है उस धन लोभी சோத்திர, में अशुद्ध அந்த ஆசை करता எனக்குள்ள है। ஆண்டவரே परमेश्वर முற்றிலுமாய் மாறட்ட ஆண்டவரே. पूरी तरह से बदल जाने दो। நேரம் ஜெபிப்போமே, ऐसे हम थोड़े समय के लिए நேரம் प्रार्थना தேவ சமூகத்துல ஒப்பு करेंगे, கொடுக்கலாமே, हम परमेश्वर के सम्मुख में நேரம் सौंपेंगे, அர்ப்பணிக்கலாமே. हम कुछ समय के लिए परमेश्वर के நேரம் सम्मुख அப்படியே में ஜெபிக்க முடிந்தவங்க जो घुटने में खड़े அப்படியே रहकर प्रार्थना கொஞ்சம் करने ஜெபிக்க वाले हैं, முடியும், ஜெபிக்கலாமே. हम प्रार्थना करेंगे। அப்படியே 2 கரங்களை உயர்த்தி हम अपने हाथों को ஆண்டவரே இந்த उठाकर காலத்திலே परमेश्वर என்னை साहब के समय அர்ப்பணிக்கிறேன் पर ஆண்டவரே, मैं अपने आप को अर्पण என்னை करता हूँ, அர்ப்பணிக்கிறேன் ஐயா. मैं अपने आप को अर्पण करता என்னை हूँ। கரைப்படுத்துகிற காரியம், मुझे जो अशुद्ध करने वाली என்னை बातें, தீட்டுப்படுத்துகிற காரியம் जो मुझे बुरा दिलाने वाली எனக்குள்ள இருந்தா बातें मेरे अंदर होगा, இன்றைக்கு மாற்று ஆண்டவரே, परमेश्वर से बदल दो, இன்றைக்கு மாற்று ஆண்டவரே. परमेश्वर से बदल दो। Praise the Lord. Hallelujah.
பொருளாசை நியாயத்தை புரட்டி போடுமே, जो धन लोभी है न्याय को बिगाड़ அது என் देगा, உயிரை வாங்கி விடுமே, वो हमारे जीवन को ले அது लेगा, தேவ தண்டனை கொண்டு விடுமே, वो दंड को ले அது आएगा, எனக்கு எதிர்ப்பாய் மாறி वो விடுமே. मेरे विरोध में बदल जाएगा। ஹalleluya 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 ஹalleluya. சாபத்தின் பிள்ளையா மாற்றி விடுகிறது. वो श्राप का संतान बना देता இன்றைக்கு அந்த है। பொருளாசை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ये धन लोभी मुझे नहीं चाहिए प्रभु। ஸ்தோத்திரம். இன்றைக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. आज के दिन में परमेश्वर आपके हाथों में என் सौंपता வாழ்க்கை हूँ। தீட்டுப்படுத்துற காரியம் मेरे जीवन को जो अशुद्ध இந்த करने वाली बात பொருளாசை है, மட்டுமல்ல, ये धन लोभी केवल வேற नहीं है, ஏதாவது இருந்தாலும் और कुछ भी होगा तो என்னை எடுத்து போடு ஆண்டவரே. परमेश्वर से निकाल दो। என்னை ஒரு சுத்தவனாய் மாற்று परमेश्वर ஆண்டவரே. मुझे शुद्ध कीजिए, என்னை சுத்தவனாய் மாற்று मुझे आप ஆண்டவரே. शुद्ध कीजिए प्रभु। அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. परमेश्वर मैं अर्पण करता हूँ, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. मैं आपको सौंपता हूँ प्रभु। என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. परमेश्वर मैं सौंपता हूँ प्रभु। என்னை சுத்தப்படுத்து ஆண்டவரே. परमेश्वर मुझे शुद्ध कीजिए, என்னை சுத்தப்படுத்து ஐயா. प्रभु मुझे शुद्ध कीजिए, என்னை சுத்தப்படுத்து ஆண்டவரே. प्रभु मुझे शुद्ध कीजिए प्रभु। ஹalleluya. praise the Lord. தகப்பனே, நல்ல ஆண்டவர், ஸ்தோத்திரம். இயேசு ராஜா, தோத்திர 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 தோத்திர. நல்ல ஆண்டவர், மகிமையானவர், ஸ்தோத்திரம். ஈசோப்பினால் கழுவோம், இன்றே சுத்தமாவோம். ஈசோப்பினால் கழுவோம், இன்றே சுத்தமாவோம். உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா, உம் திருவார்த்தையினால். உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா, உம் திருவார்த்தையினால். கரங்களை உயர்த்தி மகிமை மகிமை
தியானிக்க परमेश्वर के वचन की महत्वता को ध्यान करने के लिए பரிசுத்த ஆவியான் நமக்கு தந்த தருணத்துக்காக पवित्र आत्मा ने दिए हुए अच्छे समय के लिए ஆண்டவருடைய பிள்ளைகளும் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. प्रभु को धन्यवाद करें धन्यवाद 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 மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். मनुष्य के भीतर से जो ले आता है वो मनुष्य को अशुद्ध करता है தீட்டுள்ள யாதொன்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை. जो भी अशुद्ध बातें कुछ भी परमेश्वर के राज्य पर प्रवेश नहीं होता है தீட்டுள்ள யாதொன்றும் நமக்குள்ள இருக்குமேயானால் अगर अशुद्ध बातें अगर हमारे अंदर होगा तो அந்த தீட்டுள்ள காரியத்தை வைத்துக்கொண்டு நம்ம திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்க கூடாது. इस अशुद्ध बातें हमारे भीतर रखकर इस प्रभु भोज में हमें भाग नहीं लेना है மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் 13 காரியங்கள். जो मनुष्य को अशुद्ध करने वाली बातें 13 बातें हैं அதிலே ஒன்றுதான் பொருள் ஆசை. उसमें एक ही है धन लोभी இந்த பொருள் ஆசை ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கும்போது अगर ये धन लोभी किसी मनुष्य के अंदर होगा தேவனுடைய பிள்ளைகள் அந்த மனுஷனுடைய உயிரை வாங்கி போடும். वो उसके जीवन को ले लेगा பொருள் ஆசை தன்னை உடையவனின் உயிரை வாங்கு. क्योंकि धन लोभी अपने जीवन को ले लेता है பொருள் ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் நியாயத்தை புரட்டி பேசும். अगर धन लोभी किसी व्यक्ति के अंदर होगा वो न्याय को बिगाड़ देगा பொருள் ஆசை உள்ள இருக்குமே ஆனாலும் உயிரோடு செத்தவன். अगर धन लोभी किसी के अंदर रहेगा भले वो जीवित है परंतु मरा हुआ है பொருள் ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவன் கர்த்தருடைய தண்டனைக்கு ஆளாகிறான். अगर जिसके अंदर धन लोभी होगा वो परमेश्वर का दंड का योग्य होगा அவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பொருள் ஆசைகளை வெறுத்து इसलिए ऐसे धन लोभी को नफरत कर இருக்கிறது போதும் என்கிற திருப்தி உள்ள வாழ்க்கை வாழ जो हमारे पास है उसे काफी है करके तृप्त भरा हुआ जीवन बिताने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. धन्यवाद 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 இந்த பொருள் ஆசை நம்ம விட்டு விலக வேண்டுமானால் धन लोभी हमसे दूर होना है तो பொருள் ஆசை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க इस धन வேண்டும். लोभी के बारे में हमें चौकस रहना है இந்த பொருள் ஆசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு சமமாய் ये ஒப்பிடப்பட்டிருக்கிறது. धन लोभी मूर्ति पूजा के योग्य सम्मान के रूप में उपयोग किया है ஆனபடியால் இந்த பொருள் ஆசை விக்கிரக ஆராதனைக்கு சமமாய் இருக்குது என்று நினைத்து इस धन लोभी मूर्ति पूजा के सम्मान है ये जानकर அதை விட்டு நாம் விலகி ஓடி போக வேண்டும். इसे छोड़कर हमें भाग जाना है பொருள் ஆசையை விட்டு ஜெயிக்க வேண்டுமானால் अगर धन लोभी से जय पाना है तो தேவனுடைய பிள்ளைகள் பொருள் ஆசையை விட்டு நம்ம விட்டு விலக வேண்டுமானால் अगर धन लोभी हमसे दूर होना है तो நாம் ஜெபிக்கிற மக்களா இருக்க हमें வேண்டும். प्रार्थना करने वाले लोग होना है பொருள் ஆசை நம்ம விட்டு மாற अगर வேண்டுமானால் धन लोभी हमसे दूर होना है तो நம்முடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்க हमारा வேண்டும். जीवन गवाही भरा हुआ जीवन बिताना है பொருள் ஆசை வெறுக்கிறவர்களா இருக்க வேண்டும். धन लोभी को नफरत करने वाले होना है இப்படிப்பட்ட காரியங்களில் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையா இருந்தே इस बातों में हम सच्चाई से रहकर பொருள் ஆசை இல்லாதவர்களாய் धन लोभी के बिना தீட்டுப்பட்ட வாழ்க்கை வாழாதவர்களாய் अशुद्ध भरा हुआ जीवन न बिताते हुए பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து पवित्र जीवन बिताकर தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் परमेश्वर के राज्य को हम स्वतंत्र पाकर திருவிருந்து ஆராதனையிலே பங்கெடுக்க பங்காளிகளாய் प्रभु भोज में जो भाग लेने वाले सगीदार बनकर கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் परमेश्वर हमें पवित्र बनाने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. धन्यवाद 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 வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். वचनों की महत्वता को ध्यान करने के लिए परमेश्वर ने सहायता किया है கர்த்தருடைய தாசனை அனுப்பி கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசினார். परमेश्वर अपने दास को भेजकर अपने वचन की परमेश्वर ने प्रकटीकरण दिया है பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட உணர்த்தின காரியங்கள் எதுவா இருந்தாலும் स्वर्गीय परमेश्वर की इस बातों को हमें स्मरण दिलाया है உணர்வடைந்து மனம் திரும்பி ஜீவிக்க उसमें हम विवेकित होकर मन फिराकर जीने के लिए கர்த்தர் கிருபை தரும்படியாக परमेश्वर अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பே. धन्यवाद 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்பே. धन्यवाद 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 பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்பே. धन्यवाद धन्यवाद நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं கர்த்தர் தந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर ने दिए हुए शाम के समय के लिए हम धन्यवाद करते தீட்டு हैं உள்ளது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காது. अशुद्ध बातें कुछ भी परमेश्वर के राज्य पर प्रवेश नहीं होगा தீட்டு உள்ளவர்கள் எவர்களும் இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்க முடியாது. इस अशुद्ध भरे हुए बात जो भी है इस प्रभु भोज में भाग नहीं लेंगे இந்த நாட்களில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க பொருள் ஆசை தீட்டு என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தீர். इस दिन में किसी व्यक्ति के अंदर धन लोभी के बारे में परमेश्वर आपने हमें सिखाया है இந்த பொருள் ஆசை விட்டு மனம் திரும்பி इस धन लोभी से हम मन फिराकर இருக்கிறது போதும் என்கிற ஒரு தெய்வ பக்தி தந்து जो हमारे पास है वो काफी है कर हम परमेश्वर के भक्त में देकर தேவன் நியமித்த பாதையிலே பொறுமையாய் ஓடி பந்தை பொருளை பெற்றுக்கொள்ள परमेश्वर ने जो नियुक्त किया उस दौड़ को दौड़कर परमेश्वर के हाथ से पा लेने के लिए கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. परमेश्वर आप अनुग्रह कीजिए வந்திருக்க எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதி. आए हुए सभी परमेश्वर के लोगों को आप आशीष நல்ல कीजिए நாமத்தை आपकी மகிமைப்படுத்து. अच्छी नाम की
महिमा हो। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்கள் மறவாதே. ஆமென். அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीष करे।